அழகா இப்ப ஹீரோ பார்த்தா நெறைய கேம்ஸ் விளையாண்டதில்ல. இப்ப கஷ்டமான ஒரு கேமையும் விளையாட்டு முடிச்சுட்டான். என்னடா இது எல்லா கேமும் விளையாடி தான் இருக்கேன். எல்லாம் அசால்ட்டா முடிச்சுட்டு இருக்கேன். இதோடைய சர்வீஸ் டேட் கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் ஆகுது. ஃபைனலா முடிச்சுட்டேன். இன்னொரு வீக்கான கேமா? இந்த மாதிரியான வீக்கான கேம்லாம் விளையாடி எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது. ரொம்ப டஃப்பான கேம் எதுனா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் குப்பைக்கு தான் போடணும். இது 10 வருஷத்துல நான் இவ்வளோ விளையாடி இருக்க கேம். ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட அந்த மாதிரி நான் தென்படலையே என் கண்ணுக்கு. ஹீரோ ஒரு நிமிஷம் கூகுள்லயே சர்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கூகுள்ல ட்ரை பண்றான். வீடியோ கேம் கார்பேஜ் பேலன்சிங் ஹார்ட் கோர்னு. அடுத்த செகண்டே இன்னொரு கேம் வந்து அவனுடைய ஸ்கிரீன் மாட்டி வருது ஒரு கிளிச்சோட. அதுக்கப்புறம் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. ஒன்ஸ் இந்த கேம் ஆரம்பிச்ச உடனே வந்து இதுக்கான எண்ட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. எண்டே இல்லையா? நல்லதுதான். அப்புறம் அதுல இருக்கிற மோட்ஸ் எல்லாம் பார்க்க ஈஸி, நார்மல், எக்ஸ்ட்ரா, அப்புறம் லாஸ்ட் எல்மோடா. எல்மோடு நல்லா இருக்கே, அதை சூஸ் பண்ண சொல்லிட்டு சூஸ் பண்றான். அதான் இந்த கதையை. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டருக்கான கிளாஸஸையும் சூஸ் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹீரோ அதுல பார்க்க அதுல பார்த்தா ஸ்வாட்ஸ்மேன், ஸ்பியர் யூசர், ஸ்வாட் மாஸ்டர், ஹீரோ, டீமன் லார்டு, கடைசியா பார்த்தா சமனர்னு போட்டிருக்கு. ஃபைனல் விஷயத்தை ஹீரோ சூஸ் பண்றான் டீமன் லார்டுக்கு பதில். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வித்தியாசமா இருக்கும். நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆரம்பிப்போண்டா எஸ் கொடுக்குற மாதிரி ஹீரோ டக்குன்னு கொடுத்த உடனே பார்த்தா அப்படியே கேம் உலகத்துக்குள்ள போயிடுவான். ஹீரோ அதுக்கப்புறம் உள்ள போன உடனே பார்த்தா ஏதோ தண்ணிக்குள்ள மாட்டின மாதிரி தெரியுது அவனுக்கு. என்னடா இது ஏதோ லைஃப் ஸ்பாம்குள்ள இருக்க மாதிரி இருக்கு, மாட்டிட்டு இருக்கணும் எங்கேயோ. நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஒரு நிமிஷம் எங்கடா நான் நகர்ந்துட்டு இருக்கா, டேய் நகரதுரா ஒரே இடத்துல வலிக்குதுரா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கத்தத்துல இப்போ ஒரு வீட்டுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு அம்மாவுடைய வயிற்றுல இருந்து குழந்தையா பிறகுறான் தலைவன். அதுதான் அந்த பனிக்கூடத்துக்குள்ள இருந்திருப்பான். கரெக்டா? எப்பா கடியோ குழந்தை நல்லா மூச்சு விடுறான், நீ நல்லா இருக்கியாமா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க, ஹீரோக்கு இப்போ கான்சியஸ்னஸோட தான் இப்போ பிறந்திருக்கான்றதுனால அவன் நல்லாவே இப்போ மைண்ட் நிலவல யோசிக்கிறான். இப்பதான் புரியுது நான் விளையாட வந்த அந்த ஹெல்மோடு கேம்ல இப்போ ரீஇன்கார்னேஷன் ஆயிட்டேன்னா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எடுத்து குழந்தைய பார்த்த உடனே இவன் பையன்பா, இவனுடைய பேர் வந்து நம்ம ஆலன்னு வைப்போம். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ போன பிறகு ரூல்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறானுங்க. இந்த உலகத்துக்குள்ள வந்தவன் ஒன்ஸ் திரும்ப அவனுடைய உலகத்துக்கு போக முடியாது. பத்தத்துக்கு இந்த உலகத்திலேயே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு சர்வே வகையாகணுமா. அதுதான் இந்த உலகத்துடைய முக்கியமான பிரின்சிபல்னு போட்டிருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் பயங்கரமா கஷ்டப்பட போறான்றது தெரியுது. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் ஹீரோவை நல்லபடியா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் எனக்கு 35 வயசா இருக்கும் போது என்னுடைய உண்மையான உலகத்துல எந்த விதமான கேர்ள் ஃப்ரெண்டு, லவ்ன்ற அந்த ரொமான்டிக்கான விஷயம், அப்புறம் நட்பு, இந்த மாதிரியான எந்த விதமான விஷயங்களும் இல்லாம தனியா ஒரு ஒயிட் கூலர் ஒர்க்கர் இருந்தேன். என் நிஜ உலகத்துல என்னுடைய பேர் வந்து கெனிச்சி யாமாட்டா. ஆனா நான் ரீஇன்கார்னேட்டட் ஆயிட்டு இப்போ இந்த இடத்துல ஆலன்ற பேர்ல ஒரு வயசு குழந்தையா இருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய அந்த பேசுற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. இவங்க எல்லாருமே பேசுற பாஷை எனக்கு ஜாப்பனீஸ் மாதிரி தான் கேட்குது. இதுதான் எனக்கு ரொம்பவும் நல்ல விஷயம். அப்புறம் இவங்க நல்லபடியா என்ன பாத்துக்கிறாங்க. ஒரு சேஃபான செக்யூரான ஃபேமிலியில தான் இப்போதைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னதான் வீடு பார்க்க சின்னதாகவும் இவங்க பார்க்க கொஞ்சம் ரிச் இல்லாமையும் இருந்தாலும் வாழ்க்கை இந்த இடத்துல சந்தோஷமா போயிட்டு இருக்கு, நிம்மதியா இருக்கு. இந்த இடத்துல பார்த்ததுக்கு நீ இவங்க விவசாயம் பண்ற வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல ரூல் பண்ணக்கூடிய லார்டுக்கு வந்து அவருக்கான டாக்ஸ் எல்லாமே மாசம் பே பண்ணி தங்களுடைய உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் இவர் தான் என்னுடைய அப்பா. இவர் பேர் வந்து ராபின். அப்புறம் இவரை சும்மா சொல்ல முடியாது, இந்த ஃபேமிலிக்காக பயங்கர கடினமா உழைக்கிற ஆள் இவர் தான். இவருக்கு இப்பதான் 20 வயசு ஆகுது. அப்புறம் இவங்க தான் என்னுடைய அம்மா. இவங்க பேரு தெரசியா. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே, அதுக்கேற்ற போல ரொம்ப அன்பானவங்களும் கூட. எங்க அப்பாவை விடவும் இவங்களுக்கு ஒரு 5-6 வயசு கம்மியா தான் இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த இடத்துல ஒரே குழந்தையா தான் இருக்கேன். அவங்க அம்மா உடனே பார்த்தா, என்னங்க இந்த இடத்துல 2 குழந்தை இருந்தா 2 பேரும் சேர்ந்துட்டு நமக்கு துணி எடுத்து நம்மளுடைய வாயை தொடச்சி விடுவாங்களே, நல்லா தானே இருக்கு அது கேட்கவே. ஆமா நான் வேணா ட்ரை பண்ணட்டா, நம்ம 2 பேரும் போலாமான்ற மாதிரி அவர் கேட்க, உங்களுக்கு காமெடி தான். எனக்கு பிரச்சனை இல்லை, கூட இன்னொரு சிப்ளிங் வந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன். எனக்கு இந்த இடத்துல நிம்மதியா இவங்க இருந்தாலே போதும். திடீர்னு ஹீரோக்கு கொட்டாய் வருது, தூங்கத்துக்காக டைம் ஆயிடுச்சு. அவங்க அம்மாவும் என்னப்பா ஆலன் தூக்க வந்தான், சரி நான் எட்டு போறேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோவை நல்லா தூங்க வச்சுட்டு அவங்க போயிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்க. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு ஹீரோவும் கண்ணு முடிச்சு, ஏய் விண்டோ ஓப்பன் ஆகு, ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் ஆகு அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்த ஒண்ணுமே வராது. ஏய் உயிர் எடுக்காத வந்து தொலை, ரொம்ப நாளா இதை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், வரவே மாட்டேது. நான் ஒரு சமணர் தானே இப்போதைக்கு, நான் என்னென்ன வச்சுட்டு இருக்கேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவாச்சும் அது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அது ஓப்பனே ஆக மாட்டேது. பல முறை முயற்சி பண்ணி டயர்டா இருந்ததாண்டா மிச்சம்ன்ற மாதிரி ஹீரோ கடுப்புல திரும்ப லாஸ்டா ஒரு முறை ஓப்பன் பண்ண டக்குன்னு ஓப்பன் ஆயிடும். ஆனா பார்த்தா புக் வரதுல ஹீரோ பார்த்துட்டு பயந்துருவான். இவங்க முன்னாடி பக்கம் கத்தத்துல ஏ என்னடாச்சு மகனே அப்படின்ற மாதிரி ஜாக் ஆயிட்டு வந்து இங்க பார்க்க ஹீரோவோ டக்குன்னு புக்கு மாத்திருவான். ஆலன் உனக்கு ஒண்ணு இல்லையாப்பா, தலையை பார்த்தா ஒண்ணு தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்துல தான் கத்திருக்கான் போலமா. கொஞ்ச நேரத்துல பயமுத்துட்டேன். நல்லவேளை அவங்க போன பிறகு பார்த்தா ஹீரோ திரும்ப கண்ணு முடிக்க திரும்ப ஓப்பன் பண்ணலாம். ஏ புக்கே ஓப்பன் ஆகும். டக்குன்னு பார்த்தா அந்த புக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோவோ உழுகுல என்ன இருக்குன்ற மாதிரி பார்ப்பான். அப்புறம் உழுகுல பார்த்தா அந்த புக்குக்குள்ள ஹீரோக்கான ஸ்டேட்டஸ் வியூவே காமிக்குது. எங்கப்பா இதுல எல்லாமே போட்டுருக்கு, என் பேரு, என் வயசு, நான் என்ன கிளாஸ், லெவல், ஹெச்பி, மானா எல்லாமே காமிக்குது. சூப்பர். ஆமா என்ன இது லெவல் 1 என் கிளாஸ் சமனரா. அடுத்த கட்ட பேஜ்ல வந்து சமனிஸ்களுக்கான எல்லா விதமான டீடைல்ஸும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா விதமான டீடைல்ஸையும் அதை பத்தி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா புக்கோடைய ஒரு பேஜ் மட்டும் ஜொலிக்கிறதுல ஹீரோவும் என்னடா மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க அங்க பார்த்தா காட் கிரியேஷன் போட்டிருக்கு. என்னது காட் கிரியேஷனா? அதுல பார்த்தா இந்த புக்குல ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்ததுல அவனை வர வச்சிருக்காங்க. என்னது எனக்கு எதுக்கு இவங்க இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கு மன்னிப்பு கட்டிட்டு எழுதி இருக்காங்க. காட் ஆஃப் கிரியேஷன் தான் இதை பண்ணிருக்காங்க. இதுல வேற பேரு எல்மியாவா, எதுக்கு தேவையில்லாம மன்னிப்புகளை கேட்டுங்கிறாங்க தெரியல. இப்பதான் இங்க சமனரா வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கேன். அது போதுமே, இதான நல்ல விஷயம். சமனர் நானே எதையாச்சும் நான் சமன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா உடனே ஹீரோவும் ஒரு பூச்சியை சமன் பண்ணலான்னு பார்க்க ஒண்ணுமே வேலை செய்யாது. என்னடா இது ஒண்ணுமே வேண்டாம். ஹீரோ அதுக்கப்புறம் என்னமோ ட்ரை பண்றான், ஆனா வரவே மாட்டேது. அடேங்கப்பா இப்பதான் மறந்துட்டேன், நஞ்ச உலகம் கிடையாது இது, கேம் வேர்ல்டுனால இதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். மேபி ஃபர்ஸ்ட் நான் இப்போதைக்கு கிரியேட் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்க்கலாமா. கிரியேட் இன்செர்ட்னு சொல்ற உடனே பார்த்தா அவங்க இடத்துல உருவாயிடும் ஒரு கார்டு வந்துச்சா, இது போதும்டா. அதுக்கப்புறம் அந்த கார்டை சமன் பண்ண சமனிங் ஆகிறத பாக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தா அவங்க அம்மா எட்டி பார்ப்பாங்க. ஹீரோ டக்குன்னு மறைச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான். நல்லா தூங்குறான், சமத்து பையன் இவன். அட கடவுளே.
கடவுளே கொஞ்சம் அமைதியா இருக்கணும்ப்பா, இப்போதைக்கு சேர்த்து வச்சு நாளைக்கு நான் அவளை சமன் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நல்லா தூங்கணும். மறுநாள் காலையில அவங்க அப்பா பார்த்தா நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கடினமான போராளியா வேற இருக்காரு அவரு. அவங்க அம்மா பார்த்தா இன்னொரு பக்கம் வீட்டு வேலை செஞ்சு ஹீரோவை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலை அவங்க நல்லா இவனை தூங்க வச்சு போற சமயத்தெல்லாம் பார்த்தா இவன் ஏஞ்சி இல்லாத பல்லாத வேலை புக் எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கான். அந்த புக்கை சமன் பண்ணதுக்கான வார்த்தை கிரிமோரி. அப்புறம் இன்செர்ட் வெளியே வா உன்னை சமன் பண்றேன். உடனே பார்த்தா ஹீரோ சமன் பண்ண உடனே அந்த இடத்துல பாருங்க லைட் வரும். அதை பார்த்த உடனே அவங்க அம்மா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோக்கு ஷாக்ல இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல தண்டர் வந்துட்டு அப்படியே பெரிய பூச்சியை வந்து மூஞ்சில விட ஏமா இது தொலாப்போ அப்படின்ற மாதிரி பயந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அதை பார்க்க வெட்டுக்கிளி நான் சொல்றதை நீ கவனிப்பியா, நான் சொல்ற ஆர்டர் எல்லாம் பண்ணி அப்படியே இங்க வா கிட்ட வா பேக்வர்ட்ல போ அப்படின்ற மாதிரி சொல்ல அது பார்த்தா இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்டேட்டஸ்ல பார்த்தா அது அந்த இன்செர்ட்டுக்கான எல்லா விதமான டீடைல்ஸும் காமிக்குது, அதாவது அதோடைய ஸ்டேட்டஸை காமிக்குது. ஹீரோ அதை பார்த்த உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு டென்கான்னு வச்சிடறான். ஆமா கடைசியில மட்டும் என்ன இது எதோடைய அர்த்தத்தை சொல்றது, இன்சூரன்ஸ் அண்ட் எஜிலிட்டியா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அது போய் செக் பண்ண அதுல என்ன +1 இருந்துச்சோ அதே எபிலிட்டி வந்து ஹீரோக்கு பார்த்தா அதே +1 கூட ஆட் ஆயிடுது. என்னோட இது பூஸ்ட் பண்ணதப்போ நல்ல விஷயம் வேற லெவல் அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்த அவங்க அம்மாவை கேட்டோம்னு சொல்லிட்டு கம்முனேறான். அவங்க அம்மா ஒரு பக்கம் பார்த்தா அந்த பூச்சி பார்த்துட்டு பயந்துருவாங்க, என்னது இது இவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் அதை நசுக்கியே கொண்டுருவாங்க பாருங்க, டெங்கா போயிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துற. அவங்க அப்பா இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பா ஒரு வேட்டையாட்டி இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள ஹீரோவும் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எலியை சமன் பண்றான். இந்த முறை பார்த்தா இந்த எலியை சமன் பண்ணதுல அதோடைய ஸ்பெஷலான பவர்ஸ் எல்லாம் கூட ஹீரோக்கு அப்படியே பூஸ்ட் அப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கிரியேச்சர்ஸ் உருவாக்குறனோ அந்த அளவுக்கு என்னுடைய பவர்ஸும் அதிகரிக்குமா இந்த இடத்துல அப்பனா. ஆனா பிரச்சனை என்னன்னா அதெல்லாமே நான் கண்ட்ரோல் பண்ற லெவலுக்கு வளரணும். இந்த வயசுல பெரிய லெவலில் உருவாக்கினா அதுக்கு என் பேச்ச கூட மதிக்காதுங்க. அப்பனா முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு கற்பனை தோணலது எல்லாத்தையுமே வச்சு நான் கார்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு ஆபத்தான முறைகள் மட்டும் அதை பயன்படுத்தினா போதும். அப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு நான் இந்த இடத்துல கார்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி ஸ்டாக் நல்லாவே எடுத்து வைக்க முடியுது. அதன் அடிப்படையில நான் எத்தனை ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு இருக்கின்றதோ என்கிட்ட வந்து நல்லாவே காமிக்குது ஸ்டேட்டஸ்ல. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாக்கு நான் பெரிய ஆச்சரியத்தையே உருவாக்கிட்டேன். ஏன்னா நார்மல் குழந்தையால வெட்ட முடியாத விஷயங்களை கூட நான் வெட்டி காமிச்சதுல அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இதுக்கான காரணம் நான் டெவலப் பண்ணதான். எனக்கு தெரிஞ்சு ஹெல் மோடுன்றது நார்மல் மோட காட்டிலும் 100 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்கேற்ற போல ஆபத்துகளும் நிறைய வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வேட்டையாடிட்டு தான் வந்திருக்காரு வீட்டுக்கு. வந்த உடனே அவங்க ஒய்ஃபும் என்னங்க இது உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ஃபீல் பண்ணாதடி நான் ஒரு மாத்திரை போட்டு தள்ளிட்டு வந்தேன். அப்படியா நல்ல விஷயம், உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே, எனக்கு ஒன்னும் ஆகல. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அது போட்டு தள்ளுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இதை கேட்ட உடனே ஹீரோவா சந்தோஷமாகுது. அவங்க அப்பா இன்னொரு பக்கம் எப்படி கொண்டு விஷயத்த சொன்ன உடனே ஹீரோவா ஷாக் ஆகுறான். ரியல் மாத்திரா இது கேட்கவே நல்லா இருக்குது, அதை நான் போய் பார்க்கணுன்ற மாதிரி ஹாப்பியாவே. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தலையில தூக்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் ஹீரோவை அங்க விட்டு அவர் கூட்டு போறாரு. போற வேலை ஹீரோவும் இப்பதான் முடியா என்னுடைய வாழ்க்கையில எங்க அப்பாவுடைய உதவி மூலியமா வீட்டை விட்டுட்டு இந்த விஷயங்களை அவுட் சைட் வேர்ல்ட வந்து இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா நாங்க பாடுறோம் அதுதான் ஆல்பன் ரவுண்ட்ஸ். பருவ காலங்கள் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் அதுங்க ஒவ்வொரு கண்டங்களா மாறி போகும். இப்ப கூட்டமா சேர்ந்து நார்த் சைடு நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர்ஸோட எதனாச்சும் ஒரு சிக்னல் வந்தாலும் அதுக்கு ஒன்னா கூடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பா இன்னொரு பக்கம் பையனுடைய காலை ரொம்ப இறுக்கமா பிடிக்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே என்னாச்சு என்ன மனுஷரா ரொம்ப வலிக்குதான், அது ரொம்ப ஆபத்துன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் லைட்டா பதட்டமாயிட்டார். சொல்லும் போதே ஆலன் இங்க பாரு, எந்த அளவுக்கு அழகும் ரொம்பவும் ஜாலியாவும் இருக்கிறதோ அந்த விஷயத்துல ரொம்பவும் ஆபத்துகள் நிறைய இருக்கும் இந்த உலகத்துல. அதன் அடிப்படையில இதுங்களும் ஒண்ணுதான். அந்த பறவையை போல சுதந்திரமா நமக்கு பறக்க ரெக்கைகள் இருந்துச்சுன்னா நம்மளும் சுதந்திரமா பறக்கலாம். அதுங்க சுதந்திரமா தான் இருக்குங்க அப்படின்னு வாழ்க்கையோட தத்துவங்களை பத்தி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போதுல ஹீரோ பார்த்தா தூங்கிடுவான். ஆலன் நம்ம வந்துட்டோம்டா, அங்க பார்த்து அவங்க அப்பா கொண்டு வச்சு இந்த மாதிரி அங்க இருக்கு. எப்பா என்னது பாய்தா, இதுதான் கிரேட் பாயர். இதுதான் கிரேட் பாயர், பெரிய பிகா இருக்கு. சரியா சொன்ன, உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் ஹீரோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல போயிட்டு பார்க்க அந்த டைம் அவனுடைய நண்பனும் என்ன கிரேடா எப்படி போகுது வேலைலாம் எங்க பாருங்கப்பா, இன்னைக்கான ஹெவி வெயிட் சாம்பியன் இந்த இடத்துல வந்துட்டான். அப்புறம் பார்த்தா நம்ம ராவதி என்னதான் போட்டு பாராட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாத்திரை தனியாலாம் கொன்னதே அவன் தான். அப்படிலாம் இல்லப்பா, நம்ம தான் இந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து கொன்னோம். அதுவும் இல்லாம எனக்கு லக்கு, அதனாலதான் அதை சீக்கிரமா கொல்ல முடிஞ்சது என்னால தனியா. இங்க பாருங்க மிஸ்டர் அம்பல், நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை தன்னடக்கம் வந்து பெரிய லெவல காமிச்சினாலும் அதெல்லாம் செல்லாதீங்க. நீங்க ரொம்ப பவர்ஃபுல்ன்றதை ஒத்துக்கோங்க. அப்புறம் இவர் தான் உங்க பையனா, ஆனா இவனுக்கு என்ன டார்க் ஹேர் டார்க் ஐஸ் எல்லாம் இருக்கு. ஆலன் நம்மளுடைய நெய்பருக்கு ஹலோ சொல்லி இவர் தான் கிரேடா. ஹலோ நான் தான் ஹாலன். பரவாயில்லையே இந்த வயசுல இந்த குழந்தை நல்லா பேசுறான். என்னுடைய லிட்டில் கேர்னா கூட சேம் ஏஜ் தான், ஆனா பெரிய லெவலில் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆலன். அதுக்கு ஹீரோவும் இன்னொரு பக்கம் செல்லமா பண்ண உடனே பார்த்தா ஹீரோ அவருக்கு பிடிச்சது, நல்லா பேசுறான் அவன் பையன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த மாஞ்சர் பச்சின விஷயங்கள் எல்லாமே வந்து கிரேட்டா கிட்ட கேட்கிறான். அவர் சொல்றதுல அதுக்கப்புறம் 10 மாசங்கள் கடந்து போது கிட்டத்தட்ட ஹீரோக்கு 2வது வயசு வரதுக்கான நேரம் வந்தாச்சு. ஹீரோ பார்த்தா வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா புக்ல அவனுடைய சமனிங் லெவல் வந்து 2ஆ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல நிறைய விஷயங்கள் ஆன இருக்கிறத ஹீரோ டீடைல் பார்த்துட்டு சுவாரஸ்யமா இருக்கு. இதுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இன்னமும் பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும். இருக்கிற டைம்ல பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அதுக்கப்புறம் நைட் டைம்ல சாப்பாடு வைக்க அதை உடனே சாப்பிட்டு நான் போய் தூங்குற மாதிரி கிளம்பிடுவான். என்னடா நான் சமன் பண்ற விஷயங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த வேலையை பாத்துக்கிறான். இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கான நேரம். சரி ஓகே, எனக்கு இன்னொன்னு 2 மாசம் வர வச்சிருவோம், அப்பதான் கரெக்டா இருக்கும் ஸ்டாக்குன்ற மாதிரி ஹீரோ ட்ரை பண்ணலாம்னு பார்க்க அப்ப பார்த்தா எம்பி வந்து கம்மியா இருக்குன்னு காமியுது. பேசாம புது கார்டை உருவாக்குவோம், அப்பதான் கரெக்டா இருக்கும். பிசிஜின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில ஒரு மாஞ்சரை உருவாக்கலாம் ட்ரை பண்ணுவோம். அப்பயும் எம்பி கம்மியா இருக்குன்றதுனால ஹீரோவால உருவாக்க முடியாது. என்னடா இது கதையா இருக்கு, எம்பி காலியா இருக்குன்னு உருவாக்காம போக முடியும். அட போங்கடா எல்மோடுன்னு
சொல்லிட்டு இப்படி பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோ கவுந்துருவான். அப்புறம் பார்த்தா சில காலங்கள் கடந்து போக ஹீரோக்கு இப்போ 3 வயசு. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹாப்பர் அண்ட் மோலன்ஸ் சொல்லக்கூடிய 2 விதமான ஜி லெவல் மான்ஸ்டர்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணி அதோடைய அதை வந்து வேற ஒரு ரகமான ஜி ரேங்க் கார்டா இருக்கிற ஒரு பேர்டை வர வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அதோட எபிலிட்டி வந்து வாய்ஸை மிமிட் பண்றது. அதே விஷயம் வந்து ஹீரோக்கு வந்துருது. எனிமிஸை ட்ரிக் பண்றதுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு 2 பேரும் சமன் பண்றான். ஏன்டா வந்து சும்மா தான் இருக்கீங்க, ஒண்ணுமே பெருசா பண்ண மாட்டீங்களா, வித்தெல்லாம் எதனா காமிக்கடா தலைவா. அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி காமிக்க. இவன் என்ன பண்ணுவான், இவன் பழம் தோன்றவனாச்சு, தலைவன் பழத்தை தோண்டி காமிக்க. ஏய் நீ வேற லெவல்டா. பரவாயில்ல, ஓரளவுக்கு இவனுக்கு எல்லாரையும் ஆர்டர் கொடுத்து ட்ரெயின் பண்ற லெவலுக்கு நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ட்ரை பண்ணி பார்க்கணும். மான்ஸ்டர்ஸ் உருவாக்குது. விடமாட்டலாம் ட்ரை பண்ணல. பழம் தோன்றவனை பார்த்தா இவனையும் தூக்கி உள்ள போட்டான். டேய் கொஞ்சமாச்சு அமைதியாரா, குறும்பு சேஷ்டெல்லாம் பண்ணிக்கிற. ஒரு வகையில ஹீரோக்கு சந்தோஷமா இருந்தாலும் இவனுக்கு கொடுக்குற டார்ச்சர்லயே மேய்க்க முடியல இவனுங்களை. அதுக்கப்புறம் பார்த்தா கிராடன் சொல்லக்கூடிய நெய்பரா இருந்தவருடைய பொண்ணு வந்து இவதான் கரேனா, நான் கூட ஃபைட் பண்ண போறேன், ஆமா நானும் தான் அப்படின்னு இவனும் ஹீரோவை சேர்ந்து டுயல் போடுறாங்க. கரேனா கூட சீரியஸா தான் சண்டை போட போறேன். ஆனா அவ பார்த்தா பிரமாதமா சண்டை போடுறான். இவ ரொம்ப ஸ்பீடா இருக்காப்பா. ஹீரோ தடுக்க துளியா பார்த்தா தோட போட்டு உடச்சு விடுவா. உடச்சா சாவுடா அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சிருவா. அதுக்கப்புறம் பார்த்தா சாயங்கால டைம்ல அம்மா அப்பாங்க வந்துட்டாங்க ஹீரோக்கு. அவங்க அம்மா பார்த்தா இன்னொரு பக்கம் பிரெக்னெண்டா இருக்காங்க. கரேனா கிட்ட நல்லபடியா கூட விளையாண்டுக்கு தேங்க்ஸ் சொல்ல அவ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கிறதுல கொஞ்சம் உதவி பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவும் நல்லாவே பாராட்டுறாங்க. நைட் டைம்ல ஹீரோவும், அப்பா நீங்க இதுக்கப்புறம் எங்கன்னா வெளியே உதவி வேணும்னு சொல்லிட்டு போறீங்கன்னா அம்மாவை கூட்டின்னு போகாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு இருந்து நான் உதவி பண்றதுக்காக தயாரா தான் இருக்கேன். ஏன்னா இப்போ ரொம்ப பலசாலியா மாறிட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் நீ கேட்டதே சந்தோஷம்ப்பா, ஆனா இப்போது நிலைமையில நீ ஒரு குட்டி பையனா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த வேலைக்கு தகுந்த டைம் வரல. இப்போதைக்கு உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிற கரேனா கூட விளையாடு. அம்மா சொல்றது சரிதான் மகனே, கண்டிப்பா நான் ஒரு நாள் கூட்டின்னு போறேன், நீ ஃபீல் பண்ணது அது வரைக்கும் விளையாட கூட சேர்ந்து. ஆனா பரவாயில்ல, ஹீரோ அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறேன். ஆமா இவங்க சொல்றது சரிதான், இப்போதைய வயசு எனக்கு ரொம்ப கம்மியா இருக்குதுல, சரிமா நீங்க கவலையப்படாதீங்க, இங்க பாருங்கப்பா கண்டிப்பா நான் ஒரு நாள் நல்ல பெரிய பையனா வந்துட்டேன்னா உங்க 2 பேருக்கும் உதவி பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா சீக்கிரட்டா இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணிட்டு இருந்த அப்புறமா ஃப்ரீ டைம்ல? ஆமா அம்மா கேட்கறது உண்மையா? ஆமாப்பா அது என்னன்னா திடீர்னு மான்ஸ்டர்ஸ்லாம் அட்டாக் பண்ண வச்சு இந்த கல்லை வச்சு சாதாரணமா அடிக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ண, எப்படி ரொம்ப பலசாலியா அடிக்குதுன்னு. அம்மாவை நீங்க எல்லாம் போது ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இதுதானே என் பையன். ஆக்சுவலி நான் வந்து சம்மனிங் ஸ்கில்ல தான் பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன், இவங்களை ஏமாத்ததை இப்படி சொல்றேன். அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவும் கரேனாவே கூட சேர்ந்து பாதுகாப்பியாடா? ஆமாமா. அவங்க அப்பா திடீர்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாரு, நான் இவங்க 2 பேருடைய அப்ரைசல் அந்த செரிமோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா என்ன சொல்றீங்க? மகனே அது ஒண்ணு இல்ல, கிட்டத்தட்ட உன்னுடைய 5 வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 5 வயசு ஆன பிறகு டிவைன் செரிமோனின்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த ஒரு செரிமோனியில வந்து உன்னுடைய டேலண்ட் என்னன்றதை அப்ரைசர் பண்ணி பார்க்கறதுல தெரிஞ்சிடும். அப்படி எங்கப்பா என் டேலண்ட் தெரியுமா? நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பனிக்காலம் வாரத்துல அதே மாதிரியான ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல. அதுக்கப்புறம் பார்த்து கரேனா வாங்க வர வேலை பிராக்டிஸ் பண்ண கூட அவ கூட போயிட்டு பிராக்டிஸ் பண்ண திரும்பி ஹீரோ அடி வாங்கிடுவான். என்ன பண்ணாலும் ஹீரோ வாழ இவகிட்ட மட்டும் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கலைச்சி பேசிட்டு இருக்கும்போது வா வீட்டுக்கு போலான்னு பார்க்க அவங்க அம்மா வெளியே வரும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம வெட்டிக்கிளி போயிட்டு காலில் மாட்டிக்க அவங்க அம்மா பதறி கீழே விழும்போது உனக்கு ஒன்னும் அவளையே ஒன்னும் இல்லை, நான் லைட்டா ஜம்ப் பண்ணிட்டேன் வேற எதுவும். அந்த டைம் பார்த்தா அவங்களுக்கு வலி எடுக்குது. இதுல இருந்து தெரிய வருது என்னன்னா குழந்தை பிறக்க போது. கரேனாவை போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டு வர சொல்ல ஹீரோக்கு இந்த சூழ்நிலை என்ன பண்ண தெரியாம அவங்க சொல்ற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸ்பர்ட்டா இருக்கிற கரேனாவுடைய அம்மா அந்த வந்துட்டாங்க. நல்ல வேலை வந்துட்டாங்க. ஏய் கேட்டா நீ என்னடா பண்றீங்க? சாப்பாட்டுக்காக நிறைய விஷயம் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆம்பளை பசங்க எல்லாருமே வெளியே தட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விடிஞ்சே போயிடுது. குழந்தை பார்த்தா நல்ல பள்ளியா பிறந்துருச்சு. அப்புறம் பார்த்தா பையன் தான் பிறந்திருக்கான். இன்னொரு பையனா? இவனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? இவன் பேர் வந்து மாஷே. நல்ல பேர் தான். ஒன்னு இருங்க, இன்னொரு மாஞ்சர் பேரை வைக்கிறீங்க இவனுக்கும்? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி அவங்க வைஃபும் கத்துறாங்க. ஆனா அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள ஹீரோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பாஸ்ட் லைஃப்ல நான் எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிச்சாலும் ஆனா இந்த மாதிரியான ஒரு லைஃப்ல என்ஜாய்மெண்ட் நான் அனுபவிச்சது இல்லை. இந்த மாதிரி சிரிப்பெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பா திரும்ப அந்த வாழ்க்கைக்கு போனாலும் நிம்மதியா இருக்க போறது இல்லை, போரிங்கா தான் போவோம். கண்டிப்பா இந்த வாழ்க்கை ரொம்ப சிறந்ததாக தான் இருக்க போகுதுன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல ஹீரோ பார்த்து அதுக்கப்புறம் தம்பியை போயிட்டு கொஞ்சிட்டு இருக்கான். அவன் அழுதுல கம்முனு பின்னாடி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் ஃபேமிலினா அது ஒன்று இப்படிதான் இருக்கணும், ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு ஹீரோ மனசுல யோசிக்க அதோட இந்த எபிசோட்ல பார்த்தா நம்ம ஹீரோவும் அப்பா இந்த அப்ரைசல் செரிமோனினா என்னதுப்பா? அது என்னன்னா இந்த நாட்டுல பிறந்த 5 வயசான குழந்தைங்க எல்லாருக்குமே அவங்களுடைய பவர் ஸ்கில் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த அப்ரைசல் செரிமோனி நடத்துவாங்க. அதுல அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் என்னன்றதை கணிச்சு எல்லா நாட்டுல இருக்கவங்களுக்கும் சொல்லுவாங்க. அதனால இதுல உன்னுடைய டேலண்ட் என்னன்றது முழுமையா வெளியே தெரிஞ்சிடும். இது பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும், கவலைப்படாத. அதன் அடிப்படையில இப்போ உனக்கு 5 வயசுல இது வந்திருக்கா, பின்னாடி உன்னுடைய தம்பிக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு டே ஆளுனே வாடா ஒண்ணா போவோம். கரேனாவும் வந்துட்டு இருக்கா, 2 பேரும் சேர்ந்து போறோம். அவளும் என்னுடைய சேம் ஏஜ்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போகும்போது கரேனா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. எங்க பாருங்களா பயங்கரமான சிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய வீடுல இருக்கு, நம்ம வீட்டை காட்டிலும். ஹீரோவை யோசிக்கிறான், எங்களை மாதிரியான காமனர் வில்லேஜ்ல இருக்க வீடுகளை காட்டிலும் எங்க தனியாவே இருக்கு. கரேனா பார்த்தா அவங்க அப்பா கிட்ட அப்பா நீங்க கவலையப்படாதீங்க, நான் ஒரு ஸ்வாட் உமனா மாறாம விட மாட்டேன், நான் ஒரு நைட்டா மாற போறேன். ஓகேமா கண்டிப்பா ஆகுன்ற மாதிரி அவங்க அப்பா உனக்கு சிரிக்கிறதுல இவ்வளவு அதே மாதிரி சிரிப்பா கக்க பக்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த அப்ரைசல் செரிமோனி நடக்கிற இடத்துக்கு வர அங்க ஒரு சர்ச் இருக்கு. ஆல்ரெடி பார்த்து இவங்கள மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய 5 வயசான குழந்தைகளையும் கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோ இந்த விஷயத்தான் பாக்குறான். பரவாயில்லையே எங்க மாதிரியான காமனர்ஸ் காட்டிலும் இந்த இடத்துல இருக்கிற ஆளுங்க ரொம்பவும் ரிச்சா தான் வந்துருக்காங்க தெரியுது. அவங்களுடைய துணிமணி எல்லாம் பார்த்தாலும் தெரியுது எங்களை விட பெட்டரா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறாங்க. டார்க் ஹேர் டார்க் ஹை வச்சிருக்கவனா இவன்
இதுக்கு முன்னாடி இந்த நான் பார்த்ததே இல்லையே, என்ன தெரியல, எல்லாருமே ஹீரோ பார்த்தா இப்படி சொல்றாங்க, பிளாக் ஹேர் பிளாக் ஐ, இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துல பார்த்ததே கிடையாது போல எவனுமே. ஹீரோவும் என்னடா அப்படி பாக்குறீங்க, நானும் மனுஷன் தான்டா. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சோடைய பிரீஸ்ட் எல்லாமே அங்க வராங்க. இங்க பாருங்க மக்களே, எல்மியா காட் ஆஃப் கிரியேஷன் உடைய பிளெஸிங் மூலமா உங்களுடைய பசங்களுக்கு இந்த இடத்துல கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு பிளெஸிங்கும் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கிடைக்கும். அதனால நம்மளுடைய கண்ட்ரிக்கு பல ஹீரோஸ் தேவைப்படுறாங்க. அதுல உங்களுடைய பசங்களை சூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் ஒரு பக்கம் ஷாக் ஆகிறவங்க எல்லாருக்குமே வாங்க. ஆமா, இந்த மாதிரி காமனர் மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்க தனித்தனி பிரிச்சு பேசாதீங்க எப்பவுமே. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கிடைச்ச கடவுளுடைய உத்தரவு மூலியமா ஒரு ஸ்வாட் லார்டுன்றவங்க ஷெரீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு காமனர் வில்லேஜ்ல இருந்து தான் வரப்போறாங்க. ஹீரோ இந்த விஷயத்துல கேட்டு ஹாப்பியா வரும். அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் அந்த ஹீரோவா வருவேன். ஏன்னா அது மட்டும் இல்லாம நான் சூஸ் பண்ணது தானே ஹையஸ்ட் கிளாஸ் இருக்கிறதுலயே. எல்லாரும் உள்ள வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே உள்ள வர சொல்லவும் அங்க வந்த உடனே ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். அடேங்கப்பா, அந்த இடத்துல இருக்கவங்க தான் காட்ஸா, அதுலயும் நடுவுல இருக்கதான் எல்மியான்னு சொல்லக்கூடிய காட் ஆஃப் கிரியேஷனா. இந்த ஆளா ஸ்டார்டிங்ல இந்த உலகத்துக்கு வரும்போது அந்த புக் மூலமா எனக்கு லெட்டர் கொடுத்தது. இன்னைக்கு செரிமனி ஆரம்பிக்க போகுது. முதல்ல வில்லேஜோட சீஃபா இருக்கிற டெபோஜி உங்களுடைய பையனை வர சொல்லுங்க. இங்க வர பசங்க எல்லாருமே உங்களுடைய கையை எடுத்து வந்து இந்த கிறிஸ்டல் மேல வைங்க. இந்த கிறிஸ்டலுடைய குளோபிங்க பொறுத்து தான் உங்களுடைய பவர் என்னன்றது அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியும். தம்பி நீ போய் வைப்பா. அதுக்கப்புறம் அந்த பையன் வைக்க வில்லேஜ் சீஃபும் உன்னால முடியும் மகனே சாதிச்சிடா. அதுக்கப்புறம் உடனே பார்த்தா பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கிரீன்ல அந்த பையனுடைய ஸ்டேட்டஸ் காமிக்குது. பரவாயில்லையே, என்னுடைய கிரிமோரி புக்ல காட்டுற மாதிரியே இதுலயும் இருக்கு. அதுல பார்த்தா அந்த பையன் எல்லாத்துலயும் வந்து ஒரு நல்ல கிரேட் தான் எடுத்து வச்சிருக்கான், ரேங்க். என் பையன் உண்மையிலே சாதிச்சிட்டான், இது நல்ல விஷயம். அடேங்கப்பா, எந்த அளவுக்கு டேலண்ட் அதிகமா இருக்கும் அந்த பையனை வந்து பயங்கரமா வச்சு கொண்டாடுவோம் போறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு திடீர்னு ஒரு மெமோ வருது. அதுல பார்த்தா இந்த அப்ரைசல் செரிமோனியை பத்தின ஒரு சின்ன வார்னிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஹீரோ அதை பெருசா கண்டுக்காம அந்த புக்கை பத்தின விஷயத்த சொல்றான். இந்த கிரிமோரி என்று சொல்லக்கூடிய புக்கை வந்து என்னால மட்டும் தான் இதுக்கப்புறம் பார்க்க முடியும், யாராலையும் பார்க்க முடியாத விஷயத்தை அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இது நல்ல விஷயம் தான், கேம்னா எப்படி தரணும். அதுக்கப்புறம் பார்த்தா சில பசங்க வந்து அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறாங்க, எந்த விதமான பவர் வரலன்னு. ஹீரோவை யோசிக்கிறான். அப்படின்னா இந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே டேலண்ட் ஒரு விஷயம் வந்துருது இல்ல, ஒரு சில குறிப்பிட்ட பசங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் தலையில கட்டு கட்டிட்டு இருக்க ஒரு பையன் போய் கையை வைக்க, தம்பி உன்னுடைய டேலண்ட் வந்து ஆக்ஸ் யூசர், அப்பா நான் சாதிச்சேன் டொகரோ நீ வேலை விடுறா அப்படின்னு அவங்க அப்பா பாராட்டுறது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தனியா நிற்கிறாங்க பாருங்களா, நல்லா வெளிச்சா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கிராமத்துல காமனர்ஸா வில்லேஜஸ் சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் சில பேர் ரிஜெக்ட் பண்றதுல சில பேருக்கு டேலண்ட் இருக்கு. இப்படியே போகுதுல கடைசியில பார்த்தா 2 பேர் தான் தனியா நிற்கிறாங்க. அதுல நம்ம கரைனாவும் ஹீரோ தான். அதுக்கப்புறம் அடுத்தால நம்ம கரைனாவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி பார்த்தா அப்பா நான் போய் பார்த்துட்டு வர வெயிட் பண்ணுங்க மாதிரி அவசரப்படி கேட்டு வர. அவ போயிட்டு கையை வச்சு அடுத்த செகண்டே பார்த்தா அப்படியாது பயங்கரமா சொல்லிக்குது, இதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் பொண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கரைனா தான் அந்த ஸ்வாட் லார்டுன்ற ஒரு டைட்டில் வச்சிட்டு இருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம், அதே மாதிரி மிராக்கல் தான். ஏன் இப்படி சொல்றீங்க, இவ தான் ஸ்வாட் லார்டு. அதுக்கப்புறம் மக்கள் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. என்னது ஒரு காமனர் வில்லேஜ் சேர்ந்த பொண்ணா இருந்தவன் ஸ்வாட் லார்டா. ஹீரோடைய அப்பா கூட இந்த விஷயத்தை பார்த்துட்டு கரைனாவுக்கு பாராட்டு. முக்கியமா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா வராரு. அவ ஆனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அப்பா எனக்கு ஸ்வாட் லார்ட்ல வேணும், நான் ஸ்வாட் உமனா மாறணும். 2 ஒண்ணுதாம்மா, நீ ஸ்வாட் லார்ட் எனக்கு அதே போதும் சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்றாரு. அந்த டைம் கடைசியில நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. ராதினுடைய பையனா இருக்கிற ஆலன். ஹீரோ அதுக்கப்புறம் போறான். ஃபைனலி எங்க அப்பாக்கு நான் ஒரு சமணன்ற விஷயம் தெரிய போகுது. உடனே பார்த்தா அந்த கிறிஸ்டல் எல்லாமே பயங்கரமா ஜெலிகன் பார்த்தா உடனே நடக்கல. என்னடா இது ஒண்ணு வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக டக்குன்னு பார்த்தா இன்னும் அதிகப்படியா, அதாவது நம்ம கரைனா கை வைக்கப்போ வந்து அந்த பிளாஷை கட்டிலும் அதிகப்படியா வரும். ஹீரோ அப்படியே படுத்துறோம், ஆலன் நல்லா இருக்கேடா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. கரைனாக்கு வந்து சைட் அப்டா என்ன தெரியல. அப்புறம் என்னுடைய டேலண்ட் நான் சொல்லுங்க மாதிரி அங்க கேட்க, அவனுடைய டேலண்ட் என்ன தெரியுமா, நீங்க கண்டிப்பா தெரியும் சொல்லிட்டு ஆர்வத்தை கலப்பா. அவங்க அப்பா உனக்கு என் பையன் என்ன பவர் வச்சிட்டு இருக்கா சொல்லுங்க. அவனுக்கு ஒரு டேலண்ட் இல்ல, அதான் டேலண்ட். இதை கேட்ட உடனே ஹீரோ என்னதே டேலண்ட் இல்லையோ நான் சமணரியா. ஆனா ஹீரோ அங்க போய் ஸ்டேட்டஸ் பாக்க அதுல பார்த்தா எல்லாமே ஹீரோ அங்க தான் ஓடுது. ஒண்ணுலயே பார்த்தா ஹீரோ தகுதியான இல்ல. ஹீரோ கடுப்பா வரும். என்னடா இது கிளிச் ஆகுதுனா, டேய் கடுப்பு ஏத்தாதீங்கடா, ஏன் காட என்ன பண்ணி வச்சிருக்க நீ. அப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், அந்த கிரிமோரி புக்ல வந்து அந்த மெமோனா இதுதானா, ஒருவேளை கிளிச் ஏற்படுத்தி அவன் வாழ்க்கையில விளையாட்டானா, ஒருவேளை என்னுடைய சமணர்னு டைட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லி இப்படி பண்ணி வச்சிருக்கான் அந்த காட் ஆஃப் கிரியேஷன். ஆனா உடனே அவங்க அப்பா வந்து ஹீரோ மேல கையை வச்சு, ஆலன் வா நம்ம வீட்டுக்கு போவோம், அம்மா நமக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் பாக்குறேன்னா இவர் எதுவுமே ஷாக் ஆகலன்னு. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வீட்டுக்கு வர அவங்க அம்மா அங்க வர இருக்காங்க. எல்லாமே அப்படியே நார்மலா போயிடுது. திரும்ப எல்லாமே நார்மலா போதுல, இதுதான் நமக்கு தேவை. நமக்கு அப்படிப்பட்ட டேலண்ட்ல இல்லைன்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லவும், அப்பா சொல்றது உண்மைதான் ஆலன், நீ டேலண்ட்ல இல்லைன்னு வருத்தப்படாத, இந்த லைஃப் ரொம்ப நல்லா தான் இருக்கும். மாஷன் சொல்லபடி உன் தம்பி உனக்கு அவனை கொஞ்சம் உண்மைதான், எனக்குள்ள இந்த இப்படிப்பட்ட டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வெளி உலகத்துக்கு இப்படி தெரிஞ்சாலும் ஆனா உண்மையிலேயே எனக்குள்ள இருக்கிற சக்தி இந்த உலகத்துல எவனுக்குமே கிடையாது. இப்படிப்பட்ட ஹாப்பியான ஃபேமிலி பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஹீரோ உன பக்கம் நைட் டைம்ல அந்த கார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஸ்டாக் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது கடுப்பா கண்டிப்பா நான் ஒரு நாள் எல்லாருக்கும் என் பவர் என்னன்றதை காமிப்படா, எல்லா சூற வரா வெயிட் பண்ணுடா, என்ன எங்க அப்பாவே மாசியும் பத்திரிங்க. ஆனா அப்படின்னு நான் யோசிக்க தேவையில்ல, என்ன நடந்திருக்கும் உண்மையிலேயே கிளிச் ஆகுதுன்னா அந்த டெஸ்ட் தான் அதுல காமிச்சு இது கிளிச்சுன்னு, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில இவங்க வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா அப்பா கணக்குல என்னமோ ரெட்டா வீங்கிட்டு வந்துட்டு இருக்காரு, லாஸ்ட் நைட் என்ன நினைச்சு, அது சின்ன கதடா, அதெல்லாம் பெருசா கண்டுக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் ஹீரோவுடைய வீட்டுக்கு கரைனாவுடைய அம்மா அப்பா இவங்க எல்லாருமே பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. அதாவது கரைனா வந்து ஸ்வாட்லாடா இருந்ததுனால ரொம்ப தேங்க்ஸ் ஆலனே, நீ வருத்தப்படாதால, நான் உனக்கு ஸ்வாட்லாடா இந்த கூட ப்ரொடெக்ட் பண்ணுடா, எவனும் உன்னை நெருங்க விட மாட்டேடா. அப்படியா, ஆனா எனக்கு எப்படின்றது தெரியும், உன்னை விட நான் பவர்ஃபுல் ரெடி தெரியாது உனக்கு அப்படின்னு ஹீரோ மனசுல யோசிக்கிறான். சரி ஓகே ஓகே இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் நீங்க சாப்பிடுறீங்களான்ற மாதிரி அவங்க பக்கம் சரக்கு ஊத்தலாம் ட்ரை பண்ணுவோம். ஹீரோடைய அப்பா பார்த்து கோச்சிக்கிறாரு. கரைனாவுடைய அம்மாவை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து இதை ஓப்பன் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும், உங்க பொண்ணு தான் இந்த விஷயத்துல பெரிய லெவலில் சாதிச்சனால நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. முதல்ல உங்க வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கோம், அதன் அடிப்படையில் எல்லாருமே சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணுவோம், அதனால ஒழுங்கா கூடி. ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை எங்க அப்பா வந்து கரைனா ஸ்வாட்லாடா இருக்கிறதுனால அவங்க அப்பாவோட ரொம்ப பொறாமையில இருக்காருன்னு நினைக்கிறேன். உன் பொண்ணு மட்டும் ஸ்வாட்லாடா, என் பையன் ஒண்ணுமே ஆகலன்னு. ஆனா அப்பா எப்படி நடந்து பாரு எதிர்பார்க்கல, என்கிட்ட என்ன ஒரு பில்டப்லாம் பெருசா பண்ணாம இருக்காரு. இந்த ஊத்து குடி, நீ என்ன குடிக்கலையா, என்ன விம்புக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கியா, நான் தான் உனக்கு கொடுக்கணும், ஏன்னா உன் பொண்ணு தானே இதுல செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஆளு, அது மட்டும் இல்லாம அவதான ஸ்வாட்லாடா மாதிரி என் பையன் தான் ஒண்ணுமே ஆகலையா, அதுக்குன்னு நம்ம தான் ஒன்னா செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், என்ன நீ பேசிட்டு
இருக்க ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நீங்க தான் இதுல முக்கியமா சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆளு, நான் இங்க இடத்துல வத்து பண்ணணும், நான் இதுக்கு செலிப்ரேட் பண்ணணும், கரீனா ரொம்ப டேலண்டடான பொண்ணு, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, என்ன நீ தேவலாம பேசிட்டு சொல்லிட்டு இவங்களை திரும்ப திரும்ப அடிச்சு மாறாங்க. அந்த சண்டை ரொம்ப தீவிரமா மாறிது, அதாவது கை கலப்பு ஆகிற மாதிரி. ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான், ஏன்பா இப்படியாப்பட்ட விஷயத்துல இப்படி அடிச்சுப்பீங்க, என்ன ஆளுங்க நீங்க, கரீனா அங்க பாத்தி அவங்க அப்பாவும் எங்க அப்பா பயமா சண்டை போடுங்க, நீ ஸ்வாட்ல தான் நம்ம பவர் பயன்படுத்தி அவங்க தத்து நிறுத்தியா, நல்லா பஞ்சது நான் பாத்து ரெண்டு மாதிரி அவன் போலாம் பாக்க, அப்ப பார்த்தா கரீனாவுடைய அம்மாவே நிறுத்துங்க, எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு ஆலனுடைய அம்மா உன்ன பக்கம் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தத்து நிறுத்தலாம் பாக்க, இவங்க ரெண்டு பேரும் எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு உடனே அந்த ரெண்டு வைஃப்ஸ் சேர்ந்து அவங்க ஹஸ்பண்ட் போட்டு துவச்சி எடுப்பாங்க பாருங்க, ரெண்டு பேரும் கம்முனு நான் ஏதோ மனதவள அவங்களே முடிச்சாங்க கதையா. ஹீரோ யோசிக்கிறான், ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான உமன் தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆண்டி ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படியே நடந்துக்கிறாங்க எப்ப பார்த்தாலும், அதுவாப்பா உன்னுடைய அப்பாவும் என்னுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப நல்ல க்ளோஸ் நண்பர்கள், எப்பவுமே இவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க, இதெல்லாம் அப்போதைய பழங்கால நினைவுகள்ல. ஆமா அப்போலாம் நீங்க எல்லாருமே ஒன்னா தான் வளர்ந்தீங்களா, ஆமா நாங்க எல்லாருமே இந்த வில்லேஜ்ல ஒன்னா தான் வளர்ந்தோம், 20 கிட்ட ரொம்ப ஹாப்பியா ஒன்னா வளர்ந்தீங்களா, நீங்க எல்லாருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா, அப்ப அந்த கரீனாவுடைய அம்மாவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நாங்க புதிய வில்லேஜ் உருவாக்க நினைச்சோம், அதுக்காக நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அப்படி இருந்துதான் இதை உருவாக்கணுமே, உண்மைதான் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்ததுனால தான் இப்படிப்பட்ட கிராமம் இப்ப உருவாயிருக்கு, இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய அப்பாவும் கரீனாவுடைய அப்பாவும் திரும்பியும் அந்த பழைய நினைவுகளை பத்தி பேசி ரெண்டு பேரும் ஒன்னாயிராங்க. திரும்பியும் இந்த சரக்குன்ற ஒரு விஷயத்துல நம்மளுடைய வெட்டிங் டேல தான் நம்ம சாப்பிட்டுருப்போம், உண்மையா சொன்னேன், இப்ப நம்ம அனுபவிப்போம். கரீனாவுடைய அப்பாவுக்கு பயங்கரமா வலிக்குது, அவங்க அம்மா கொடுத்த வலையில வலிக்குதாங்க, இல்லமா பரவாயில்ல ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க எல்லாருமே காலையில வேலை செஞ்சிருக்கும் போது கரீனாவுடைய அப்பா கிட்ட ஒருத்தர் வந்து தகவல் கொடுக்குறாரு, இது நைட் ஷோடி ஆர்டரா, உடனடியா கரீனாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கரீனாவை கூட்டின்னு சீஃப் இருக்கிற இடத்துக்கு வர, கரீனா ரொம்ப ஆர்வமா இருக்கா, இன்னைக்கு நான் நைட் ஆக போறேன் கரீனாவை பார்க்க நைட் ஷோ ஒத்துக்கங்களா, என்ன பண்ண போறாங்க தெரியல. அந்த டைம் பார்த்தா அந்த தலையில கட்டு கட்டிங்கிற பையனும் இவன் ஞாபகம் இருக்கு, இவன் அப்ரைசல் செரிமனில வந்தவன இவன் என்ன பண்றான், டேய் ஒரு டேலண்டோ இல்லாத நீ எதுக்கு இங்க வந்து உன்ன மாதிரி லூசத்துக்கு இந்த இடம் இல்ல வெளியே போடுற மாதிரி அவன் கத்தத்துல உனக்கு கரீனாவை, டேய் யாரா நீ ஆள் பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்க, சும்மா விட மாட்டேன் கொண்டுட்டு பாத்துக்கோ. ஆனா கரீனா அவங்க அப்பா தத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் சீஃபும் எங்க பாருங்க நைட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கரீனா பார்த்தா நைட்ஸ் வந்த உடனே ஆர்வமாயிட்டு ரொம்ப, சீஃப் ஸ்டான் நீங்க தானே, அது உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார், வாங்க வாங்க, சரி கரீனாவை கூப்பிடுங்க, ஏ கரீனா கர்டா வாங்க, இந்த இடத்துல ஸ்வாட் விளையாடியாரு, நான் தான் கரீனா சார், இந்த குட்டி பண்ணா அப்படின்ற மாதிரி அவரே சகாவாரு. ஹீரோனை பக்கம் யோசிக்கிறான், இப்ப வில்லேஜ் விட்டு ஒரு நைட்டோட ஒரு நோக்கத்தினால கரீனாக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா போயிட்டா பெரிய ஆயிடுவா, லைஃபே மாறிடும். ஆனா உடனே பார்த்தா கரீனாவுடைய அப்பா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன சொன்னீங்க, என்னுடைய பொண்ணுக்கு இப்பதான் 5 வயசு ஆகுது, இப்பயே ரியல் ஸ்வாட் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க, அவளால அதை எதிர்த்து நிக்க முடியாது, எங்க பாருப்பா எனக்கு வேற வழி இல்ல, ஏன்னா இவ ஸ்வாட் விளையாட இருக்கிறதுனால இவருடைய திறமையை நான் சோதிச்சுட்டு தான் இந்த இடத்தை விட்டு நான் கூட்டு போவேன், அதுக்காக இவ ஸ்வாட் எடுத்து ஆகணும். ஆனா சார் இவ ஸ்வாட் எடுத்து சண்டை போற லெவலுக்கு இன்னும் பெரிய லெவலில் பயிற்சி எடுக்கல, ரியல் ஸ்வாட்ல எடுக்க முடியாது, வைஸ் கேப்டன் நீங்க வாங்க, இந்த பொண்ணுடைய திறமை என்னன்றத என் கண்ணு முன்னாடி சோதிச்சுக்காமீங்க, நிலைமை மோசமாக போகுது, அவங்க அப்பா உன பக்கம் ஃபீல் பண்றாரு, என் பொண்ணால எப்படி இந்த மாதிரி ரியல் சண்டை இப்பயே போட முடியும், என்ன பேசிட்டு இருக்கீங்க. அப்ரைசல் செரிமோனியை பொறுத்த வரைக்கும் ஸ்வாட் விளையாட இவ இருந்தாலுமே நீங்க ஏதாச்சும் ஏமாத்து வேலை பண்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொண்டுடுவோம், அதுதான் இதோடைய விதிமுறை. அதன் அடிப்படையில் இவருடைய திறமையை நாங்க சோதிச்சுட்டு கண்டிப்பா இவன் போய் சொல்லலனா இந்த இடத்த விட்டு கூட்டு போவோம், ஆனா போய் சொல்லிட்டேன்னா கண்டிப்பா இதே இடத்துல கொல்ல போறோம், அதுக்கு தான் இந்த சோதனை. அதுக்கான டியூல் இங்க ஆரம்பிக்கும் போதுன்ற மாதிரி சொல்லவும் இது கேட்ட உடனே ஹீரோவுடைய அப்பாவும் இந்த அந்த பொண்ணை கொலை பண்ணீங்களா, கரீனாவுடைய அப்பா கடுப்பா இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, என்னால ஒத்துக்க முடியாது, என் பொண்ணுடைய உயிர் எடுக்கலாம் பாக்குறீங்க, வேற வழி இல்ல, எங்களுக்கு தகவல் வந்ததுனால இதை நாங்க பண்ணிதான் அவனி தொலைப்போம். அதிர்ச்சி ஆயிராங்க எல்லாருமே வில்லேஜஸ். அதுக்கப்புறம் அதுல ஒரு நைட் ஸ்வாட் எடுத்து வந்து கொடுக்க, அப்பா அங்க பாருங்க ரியல் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் கிட்ட போய் கேட்க, அந்த நைட்டும் இந்த இது உனக்கு தான், அப்பா நீங்க கவலையப்படாதீங்க என்னால சாதிக்க முடியும், கரீனா என்னடி சொல்ற சீரியஸாவா. அதுக்கப்புறம் அந்த டியூல் ஆரம்பிக்கும் போது கரீனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் டேலண்ட் நிரூபிக்கிறேன், அதே போல நானும் நிரூபிக்கிறேன், நான் தான் லேப்ரண்ட், நான் உன்னுடைய சேலஞ்ச் ஏத்துக்கிறேன். அவன் வந்து ஸ்பியர் யூசர், ரியல் காம்பட் பேட்டில் வந்து இப்ப ஆரம்பிக்குது, அதுல பார்த்தா அவ பிரமாதமா சண்டை போடுறா, ஒவ்வொருத்தரும் வாய போடுறாங்க. அந்த லேப்ரண்ட் சொல்லக்கூடியவன் தன்னுடைய ஃபோர்ஸ் கொடுத்து அட்டாக் பண்ணாலும் அவன் தரையில ஸ்டாண்டர்டா நின்னு திரும்ப வந்து பறந்து அட்டாக் பண்றா, அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இவன் டக்குன்னு பார்த்தா வயித்துல இவனை கொடுத்து சவுத்துல தூக்கி அடிச்சிருவான். கரீனாவுடைய அப்பா கடுப்பாயிடுவாரு, அவர் அடிக்கலாம் பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய அப்பாவும் ட்ரை பண்ண அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருவாங்க, என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க விட மாட்டோம். ஆனா எல்லாருமே அவ்வளவுதான் ஃபெயில் ஆட்டான்னு நினைச்சிருவாங்க. டக்குனு ஏன் நிக்க அந்த நைட் கமெண்டரா அந்த லீடரை பார்த்து ஷாக் ஆவான். அந்த டைம் அவளுக்குள்ள இருக்கிற அந்த தீப்பொறி வெளியே வரும் பாருங்க, ஸ்வாட் விளையாடுடைய பவர், அந்த வெளியில வந்து அட்டாக் பண்ணதுல அந்த ஆள அதிர்ச்சி ஆயிடுவான், என்ன இது எக்ஸ்ட்ரா கில்லா, இது மாதிரிலாம் நான் இதை பார்த்ததே இல்லையே. ஹீரோ இந்த விஷயத்துல ஓபனா பார்த்துட்டு இருக்கான், என்னடா அவன் முன்னத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே. ஒரு இடத்துல பார்த்தா ஸ்வாடியோட அவன் தலைமுடியை வெட்டி விட்டுறா பாருங்க, எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவாங்க. டூயல் முடிஞ்சாச்சு, டூயல்ல வெற்றி பெற்றது நம்மளுடைய கரீனா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப பார்த்தா கான்சியஸ்னஸ்க்கு வரா, ரொம்ப தேங்க்ஸ் பா தாத்தா அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சொல்ல, இங்க பாருமா எனக்கு ஒன்னும் வயசுலாம் ஆகல, நான் ஒன்னும் தாத்தா கிடையாது, எனக்கு 24 வயசு ஆகுது, அந்த ஆள் அப்படியே கீழே வந்து ஒத்துப்பான் நான் தூத்துட்டேன். இன்னொரு பக்கம் எல்லாருமே கரீனாவை பாராட்டுறாங்க, சின்ன வயசுலயே பெரிய ஆளை தோக்கடிச்சிட்டாங்க. ஹீரோவுடைய அப்பா, பத்தாவதுக்கு ஹீரோ, அப்புறம் கரீனாவுடைய அப்பா, இவங்க எல்லாருமே ஷாக்க வராங்க. அவங்க அப்பா என்ஜாய் பண்றாரு, டேய் இதுக்கப்புறம் நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா, என் பொண்ணு சாரி சாப்பிடுறா அவ தானே இதுக்கப்புறம் ஸ்வாட்லாரு. இன்னொரு பக்கம் அந்த லீடர் இந்த ஸ்வாட பார்த்துட்டு அதிர்ச்சி வராரு, இந்த பொண்ணுக்குள்ள இப்படியா பட்ட போறா, ஸ்வாடி எப்படி பண்ணி வச்சா, கரீனா நீ நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். அந்த டைம் அவர்கிட்ட வர கவலைப்படாதீங்க, நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், ஸ்வாட் லாடுன்றத நான் இவ்வளவு ஒத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க சந்தேகப்பட்டது. அதே மாதிரி ஃபியூச்சர்ல இவளுக்கான ஒரு வாய்ப்பு நாங்க கண்டிப்பா தேடி கொடுப்போம். அதை பத்தின டிஸ்கஷன் நம்ம இந்த இடத்துல வேணா உள்ள போயிட்டு பண்ணலாமா, நீங்க விருப்பப்பட்ட உங்களுடைய நண்பர்கள் கூட இந்த இடத்துக்கு கூட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சீஃப்டனுடைய ரெசிடென்ட் இருக்கிற இடத்துக்கு வர அந்த இடத்துல ஒரு டேபிள் இவங்க எல்லாருக்கும் விருந்து அமைச்சிருக்காங்க. இதுல டேலண்டடா இருந்த பசங்க அவங்க அப்பா எல்லாருமே இருக்காங்க. 10-20 இருக்க சாப்பாடுலாம் பார்த்துட்டு இதெல்லாம் நான் பார்த்தது இல்ல, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து திருத்தனமா ஒழிக்க வைக்கிறான். என்ன பத்தி நான் அறிமுகத்தை கொடுத்துறேன், நான் தான் ஜெனாஃப், கேப்டன் ஆஃப் தி நைட். என்னுடைய லார்டுடைய உத்தரவின் பேர்ல தான் இந்த இடத்துல நான் ஸ்வாட் லார்ட் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். அதனால இப்போ நான் தெளிவான விஷயத்தை புரிய வச்சிட்டேன். இந்த இடத்துல ஏற்படுத்திருக்க இந்த ஒரு விருந்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் சீஃப் டெப்ரோஜி சொல்லுங்க சார், ஃப்ரண்டியர் வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் நீ ஃபுல்லா எந்த விதமான பேரையும் நீ அங்கீகாரம் கொடுத்து எங்க கிட்ட எதுவும் எஸ்டாப்ளிஷா சொல்லவில்லையே, நாங்களே சில பல தகவல் மூலியமா தான் ஸ்வாட் லார்ட் வந்து இந்த இடத்துல பிறக்கிறதா தெரிஞ்சு வந்தோம், அதுவும் என்னுடைய லார்டு சொன்னதுனால தான் வந்தோம். அப்போ கூட அதனால கரீனா இருக்கிற வில்லேஜையும் நீ கிண்டத்தின் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கண்டிப்பா பண்றேன், என்ன மன்னிச்சிருங்க. ஸ்வாட் லார்ட் பிறந்த ஃபேமிலியா சேர்ந்த வில்லேஜ் இருக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய இடமா தான் அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படின்னா இவங்க சொல்றது போல ஸ்வாட் லார்டுன்ற ஆளுங்க எல்லாருமே காமனர்ஸோடைய குளத்துல தான் பிறப்பாங்க அதிகமா. அதே மாதிரி சொல்றேன், இந்த இடத்துல ஃபெயில் ஆன ராயல் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, காமனர்ஸோடைய ஃபேமிலியில் இருக்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவங்க
அவங்களுக்கு திரும்பவும் தனிப்பட்ட முறையில் ரீ அப்ரைசல் சொல்லக்கூடிய ஆப்ஷன் நாங்கள் இந்த இடத்துல கொடுக்குறோம். அதனால திரும்பவும் அவங்களுக்கு அப்ரைசல் பண்ணி அவங்கள சில பேர் ஆர்டினரியான ஸ்பாட்ஸ்மேனா இருந்தாலும் கூட எங்களுடைய ஆர்மியில் அவங்களை சேர்த்துக்கலாம் இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணு கண்டிப்பா பண்றேன். அப்புறம் கிராண்டா என்ன மன்னிச்சிருங்க, உங்களுடைய பொண்ணுக்கு டார்ச்சர் நடந்தது. கண்டிப்பா உங்க பொண்ணு பெரிய லெவலில் படிச்சு பெரிய ஆளா வரப்போறோம். அதே மாதிரி ஸ்வாட் கலையும் தலைச்சிலேருந்தவளா ஆவா. அவளை கண்டிப்பா பெஸ்டான ஒரு அகாடமியில நாங்க சேர்த்து பெரிய ஆள் ஆக்குறோம். அகாடமியில சேர்த்து படிச்சு பண்ண போறோம்னா ஆளுதான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆஸ்க் யூஸரா இருந்தவன் நாங்களும் போலாம் அகாடமிகளை அப்படின்ற மாதிரி கேட்கல. யார் இது என்ன மன்னிச்சிருங்க, என் பையன் துருத்துறோம் அப்படி தான் கேட்டேன். டேய் கம்முனு டகோரா உன் பையன் அது. ஆமா இவன் வெறும் ஆஸ்க் யூஸர் தான். இவனுக்கு நைட் ஆகணும் ஆசையா. சரி ஓகே, அகாடமியோட அட்மிஷன்ல நீ கொடுக்குற பெஸ்ட் பொறுத்து தான் அதில் சேர்த்துப்பாங்க. கரெக்டாவும் ஆளனையும் நான் சேர்த்து கூட்டு போவேன். ஆனா நான் அப்படி நீ ஒத்துக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த ஆஸ்க் பையன் இவெல்லாம் வாய்ப்பு இல்லை, இவனுக்கு டேலண்ட் இல்லை, இவன் எப்படி அங்க வரலாம், அவனுக்கு டேலண்ட் இருக்கா, நீ மூடி நிறா அப்படின்னு இதுக்குள்ள திரும்ப தர போகுது. அந்த டைம் பார்த்தா அந்த கேப்டன் ஜெனஃபம் யார் இந்த பையன், டார்க் ஹேர் டார்க் ஹை வச்சிட்டு இருக்கான். இவன் என் பையன் தான் செனஃப் சார். ஆமா சார் என்ன மன்னிச்சிருங்க, இவன் என்னுடைய நண்பன், என் பேர் தான் ராதின் அப்படின்னு கரேனாவுடைய அப்பாவும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்பனா எல்லாரும் ஆமா சார் என்ன மன்னிச்சிருங்க, இவன் என்னுடைய நண்பன், என் பேர் தான் ராதின் அப்படின்னு கரேனாவுடைய அப்பாவும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்பனா எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பெரிய ஜெயிண்ட் பாயர்னு சொல்லக்கூடிய மாஸ்டரை கொலை பண்ண அந்த ஹண்டர் நீங்க தானா? என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்ததுல இருந்து உங்களுக்கு கவனிக்க மாட்டேன். வில்லேஜ்ல இருந்த லெஜெண்ட் சொன்னது உங்களை தானா? என்ன மன்னிச்சிருங்க, என்ன லெஜெண்டா சொல்லிருக்காங்க. எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்? ஏன்னா இங்க கொண்டு அந்த ஜெயிண்ட் பாயரோட மீட் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கறியா இருக்கிறதுனால அது ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க சாப்பிடுவாங்க. அது வருஷம் சப்ளை பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷமே எங்களை சப்ளை பண்ணும்போது நீங்க தான் அந்த கொண்டதா சொன்னாங்க. அதை நினைச்சு தான் ரொம்ப சந்தோஷமான. எங்கப்பா எங்க அப்பா கிட்ட டேலண்ட் எல்லாம் இவ்வளவு பெரிய வீரதர சூரனா இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. கவலைப்படாதீங்க, நீங்க என்னதான் டேலண்டடா இல்லனாலும் ரியல் ஹீரோனா நீங்க தான். இவ்வளவு பெரிய மாஸ்டர் தனியா பண்ணிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய பையனையும் அகாடமியில சேர்த்து விட நான் பேசுறேன். எங்க அப்பா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டா தொட்டு ஹீரோ உன பக்கம் சந்தோஷமாவே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி அவங்க உன பக்கம் வந்துட்டு இருக்காங்க. பிரேனாக்கோ கரேனாவுடைய அப்பாக்கு பாய் சொல்லிட்டு அவங்க அப்பா வரும்போது ஹீரோக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இங்க பாத்தியாப்பா நான் எனக்குள்ள திறமைகள் இல்லனாலும் என்னுடைய பண்ண அந்த ஒரு சின்ன விஷயத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிருக்கு. உண்மைதான்ப்பா. அப்பா இன்னொரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், அம்மாக்காகவும் மேட்சுக்காகவும் கிஃப்ட் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அவர் சிரிச்சிட்டு நீ கூட வா நான் கூட தான் அப்படின்ற மாதிரி எடுத்து காமிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி ஆயிட்டு வீட்டு கிளம்ப. அதோட ஹீரோ பார்த்தா இப்போ தன்னுடைய அந்த புக்கை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல வந்து தன்னுடைய சமனிங் ஸ்கில்லுடைய லெவல் வந்து கிட்டத்தட்ட 3 அடைஞ்சிருக்கு. ஆர்வ கலர்ல ஓப்பன் பண்ணி பார்க்க ஹீரோக்கு என்சான்மென்ட் ஸ்கில்ன்றது ஒன்று எக்ஸ்ட்ராவே கிடைச்சிட்டு இருக்கு. அடி எங்கப்பா இதனால என்னுடைய சமன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. இதனால ஹீரோ எதிர்பார்க்கறது போல அதிகப்படியா பவர்ஃபுல்லா இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவனால சமன் பண்ண முடியும். அந்த டிராகனியான சமன் பண்ணி சம்பவம் செய்யறா எல்லாத்தையும். ஆனா அதுக்கேற்ற ஸ்டாக் எடுத்து வைக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். சரி இதை பத்தி அப்புறம் பார்த்துப்போம் சொல்லிட்டு வீட்டுக்கு போக வீட்டுக்குள்ள பார்த்தா அவங்க அப்பா அம்மா நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அம்மா நீங்க கஷ்டப்படாதீங்க, உங்களுக்காக நான் பிளேட் எல்லாமே கிளீன் பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ் ஆலன். அப்புறம் மேஷம் பார்த்தா அம்மா உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிறவங்க என்ன குழந்தையா இருக்கும், கண்டிப்பா ஒரு தம்பி இல்லனா தங்கச்சியா தான் வரப்போறாங்க. ஆனா யாராலையும் அதை முடிவு பண்ண முடியாதுக்கண்ணா. ஆனா அவங்க அம்மாவால உணர முடியுது கண்டிப்பா இது பெண் குழந்தை தானே, ஏன்னா அவ வந்து சாஃப்டா எட்டி வதிக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு கணிப்புல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து இந்த முறை பெண் குழந்தை போட்டுச்சுன்னா நீங்க என்ன பேர் வைக்கலாம் சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்கீங்களா? நான் ஏதோ ஐடியா இல்லையே, கண்டிப்பா அது நல்லா இருக்கும். ஹீரோவும் ஆமால இப்ப சாப்பிட்டனே என்னோட எம்பி எல்லாமே ஃபுல் ஆயிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கார்டு வந்து ஹீரோக்காக அமிச்ச அந்த லெட்டர்ல அவனுடைய பேர் கடைசியில இருக்கும்ல அதை பார்த்து ஹீரோவும் எல்மியான்னு பேர் படிக்க இவங்க ரெண்டு பேரும் இதை கேட்ட உடனே இங்க பாரு ஆலன் அந்த மாதிரியான கார்டுடைய பேர்லாம் இந்த இடத்துல நம்ம வைக்க கூடாது. இல்ல அது பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ பிளேட்டை மாத்திரம் ஏன்னா இவனுக்கு எப்படி இந்த கார்டோடைய பேர்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பேக்கிறதுல அதனால ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட அப்பா உங்க கையில என்ன அவ்வளவு பெரிய மார்க் இருக்கு, அதுவாடகண்ணா நான் வேட்டையாட போன இடத்துல வந்து அந்த பெரிய காட்டு பண்ணி வந்து என் அட்டாக் பண்ணதுல என் கையில வெட்டு வந்துச்சு, அது முன்ன வேந்தது, அதுக்கு பேர் தான் ட்ரையல் ஆஃப் காட்ஸ், அது ஒரு டெஸ்ட் நாங்க பாஸ் பண்ணியாகணும். அப்படியா? ஆமா, அதுல கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ஒரு காட்டு பண்ணியை யாரு முன்னாடி நின்று கொள்றாங்களோ அவங்களுக்கு பெரிய டைட்டில் கிடைக்கும். பத்தாத்துக்கு இந்த மாதிரியான தழும்புகள் கூட சேர்ந்து வரும். அப்படியே எங்க அப்பா பிரமாதம் தான். ஆனா அவரு காட்டிலும் நான் வந்து இந்த உலகத்துல பவர்ஃபுல்லா மாறணும்னா நானும் அவர் மாதிரி கடினமா வேட்டையாடணும்னு நினைக்கிறேன். என்னால எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு என்னுடைய லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய திறமைகளும் அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம நான் மான்ஸ்டர்ஸ் அடிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையானது ஈஸியா மாறிடும். ஆனாலும் என்னுடைய பிரச்சனை என்னன்னா இப்போதைக்கு இந்த வில்லேஜ் விட்டு இவங்களுடைய பர்மிஷன் எல்லாமே என்னால வெளியே போக முடியாது. ஹண்டிங்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் இவங்க குரூப்பா போவாங்க, யாருமே இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போக விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பேச்சு வாக்கல அப்பா நானும் வந்து அன்ட்டுக்கு வருவாங்க கூட, நீ வேட்டையாடலாம் வரக்கூடாது, ஏன்னா வேட்டையாடுறது ஒன்றும் ஒரு விளையாட்டு கிடையாது, அது ரொம்ப ஆபத்தானது, ஒவ்வொருத்தர் உயிர் வாழ எவ்வளவு செலவு பண்றோம் தெரியுமா, எவ்வளவு போராடுறோம் தெரியுமா அப்படின்னு அவர் கோவமா பேசுறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு அதெல்லாம் எடுத்து வச்ச பிறகு தூங்கும் போது அவர் கிடக்குறாரு. அப்படிதான் அவரு நான் பண்ற சம்பவத்தை பாருங்க இதுக்கப்புறம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த புக்ல பரவாயில்லையே, அன்னைக்கு ஏற்பட்ட அந்த கிளிச் எல்லாத்தையுமே இப்ப மாத்திட்டு இருக்கானுங்க. இப்ப எழுத்துக்கள் எல்லாமே பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. இது அன்னைக்கே பண்ணி நான் பெரிய ஆளுன்றது இவங்களுக்கு காமிச்சு இன்னைக்கு வேட்டையாடுறதுக்கு எங்க அப்பா ஒத்துப்பாடா காடே. ஒரு சில டைம் நீ புத்திசாலியா சில வேலைகளை சரியா பண்ற, சில வேலைகளை சொதப்புற, முட்டாள் மாதிரி பண்ற, என்ன சொல்றது ஒண்ணு. ஆனாலும் எதுக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் மட்டும் ஈராங்கே காமிச்சிட்டு இருக்கு, ரொம்பவும் ஸ்லோவா தான் லெவலப் ஆகுற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஹெல் மோடுன்றதுனால இப்படிதான் எனக்கு ஒரு நிமிஷம் ரா டேட்டாவா எஸ் ரேங்க் ஃபார் எம்பி அண்ட் இன்டெலிஜென்ஸா, ஓஹோ இந்த ரேங்க்ல இந்த லெவலுக்கான இன்டெலிஜென்ஸும் பவர்ஸும் இருக்குன்னு போட்டுருக்கு. அப்ப யாரால எந்த லெவல்ல இருக்கும் போது எந்த மாதிரியான பவர்ஸை வெளிப்படுத்த முடியும்ன்றது இதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்க முடியும். சரி இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நேரம் ஆரம்பிப்போமா? டக்கா வெளியே வாடா. அதுக்கப்புறம் அந்த வெட்டிகளி பயில வெளியே வருவாங்க. அடேங்கப்பா முன்னத்து கட்டில இப்ப ரொம்பவும் பிரைட்டா இருக்கான் பத்ததுக்கு. ஆனா பெருசா எதுவும் மாற்றம் இல்ல. ஒருவேளை இவனுக்குள்ள இருக்கிற அந்த பவர்ஸ் வேணா அதிகரிச்சிருக்குமா? ஆனா போக போக தான் தெரியும். என்ன பக்கம் அவங்க அம்மா வாங்க வரும்போது என்னடா இன்னும் தூங்கலையான்ற மாதிரி கேட்க அந்த டைம் அந்த வெட்டிகள் இருக்கிறத பார்த்துட்டு ஆஹா அப்படின்ற மாதிரி போட்டு மெரிச்சு விடுறாங்க. அப்புறம் மறுநாளே பார்த்தா ஹீரோவுடைய அப்பா வேட்டையாடுறதுக்காக கிளம்புறாரு. இந்த மாதிரியான சூழ்நிலை நான் கொஞ்சம் கத்துக்கும் போது எப்படியாச்சும் இந்த சமன் பண்றது பார்த்ததுக்கு அதை அப்படியே அன்சமன் பண்றது எப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே ஆகணும்ப்பா. இல்லைன்னா எங்க அம்மாவால நிறைய வேஸ்டா தான் போகும். அதுக்கப்புறம் வந்து
ஹீரோ துணி துவைக்கிறதுக்காக வெளியே வரும்போது அவங்க அம்மாவும் ஆலன் அப்பா வந்து வேட்டையாட போறாரு, அவருக்கு குட் பை சொல்லு பா, நல்லபடியா போயிட்டு வாங்க. ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ், அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் ஹீரோவும் துணியெல்லாம் காய வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பான், நான் இப்போதைக்கு வச்சுட்டு இருக்கிற கார்ட்ஸையே கம்பைன் பண்ணி புதிய ரகமான ஒரு கார்டை உருவாக்கலாம்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகல. என்ன பண்றது, பேசாம வித்தியாசமான கார்ட்ஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் பார்த்தா ஹீரோ 2 விதமான லோ லெவல் கிரியேச்சர்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்றதுல புதிய விதமான கார்டு வந்து அந்த இடத்துல வெளிப்படுது. அது பார்த்தா ஒரு கிராஸ் எஃப்னு போட்டிருக்கேன். புதிய கார்டு வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னடா எங்க கதையா இருக்கு, கிராஸ் ஆயுது செடி மாதிரி இது, பூச்சி எதனா வரும்னு பார்த்தா எப்படி வந்துச்சு. ஆனா இதோடைய பவர் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ஹீரோ உணர்ந்துட்டு, அடேங்கப்பா இது வேஸ்ட் இல்லப்பா, யூஸ்ஃபுல் தான், இதனால என்னுடைய எம்பிக்கு வந்து எந்த விதமான பெரிய ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா வெறித்தனமா அது திரும்பி சமன் பண்றான். அந்த இடத்துல அது வந்த உடனே பார்த்தா ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஹீரோவும் இதுக்கு பேர் வச்சாகணுமே, நம்ம ஊர்ல இருக்க ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது. டே இதுக்கப்புறம் உன் பேர் ஆப்போடா, ஏன்னா என் உலகத்துல அப்படிதான் வச்சிருப்பாங்க. இவனை பார்க்கும்போது ஒன்னும் ஃபைட்டிங்க்கு உருவாகின மாதிரி தெரியலையே. அவனே அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்டேட்டஸை காமிச்சு, இங்க பாரு நான் அவனை ஃபைட் பண்றதுக்கான ஆள் கிடையாது, என்னுடைய எபிலிட்டி வந்து அரோமா, அதாவது இந்த சென்ட் மாதிரியான விஷயத்தை கொடுக்கக்கூடியவன். சென்ட் மீன்ஸ் வந்து இந்த அதுக்குள்ள இருக்கிற வாசனை திரவியங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு அரோமாவை கொடுக்குறவன். சரிடா உன்னுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி காமின்னு சொன்ன உடனே பார்த்தா அவன் பூமிக்குள்ள போயிடுவான். டக்குன்னு பார்த்தா ஒரு செடியாட்டும் முளைச்சுன்னு வெளியே வர ஹீரோவும் என்னடா இது உலகம் அவன் பவர்ன்ற மாதிரி கிட்ட போய் பார்ப்பான். அந்த டைம் பார்த்தா அவன் மேல இருந்து வெளிப்படுற அந்த ஒரு வாசனை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆஹா சூப்பரா இருக்கே, ஐயா இதை வச்சு எசென்சியல் ஆயில் செய்யலாமே, இதை வச்சு நான் கார்டனே ரெடி பண்ணுவேன், இசக்காய் வார்டுல எனக்கான ஒரு கார்டன் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஆலன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட, அட கடவுளே அவங்க வந்துட்டு இருக்காங்க, இவனை மறைக்கணும், டே என்னடா பண்ணிட்டு இருக்க, பூமிக்குள்ள என்னடா தூங்கிட்டு இருக்கியா, உள்ள போடா கொண்டே எவ்வளவு வைடா. ஹீரோ கன்சமன் பண்றது எப்படின்னு தெரியாம முயற்சிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க கிட்ட வந்துருவாங்க. அடேங்கப்பா என்னடா இது சின்னதா இவ்வளவு பெரிய செடியாட்டம் வந்திருக்கு, என்னது இது, அது தெரியல, அதான் பாத்துங்க, ஆனாலும் இதுல இருந்து நல்ல வாசனை வருதா, சூப்பரா இருக்கா. ஆமாமா இவனை நான் என்னத்துக்கு சொல்றது, கண்டிப்பா இவனை ஒரு வெளியில செடியா தான் வளர்த்து யூஸ் பண்ண முடியும் போல. அதுக்கப்புறம் ஹீரோ கரைனா கூட ட்ரெயின் பண்றதுல ஒரு இடத்துல பார்த்து ஹீரோ போட்டு அடிச்சு போடுவா. இவ கூட மட்டும் என்னால எப்பவுமே கம்பேர் பண்ண முடியாதுடா சாமி. ஹேலன் இப்போ உங்க கூட சண்டை போறதுல திடீர்னு என்ன தெரியல, நீ கொஞ்சம் தெம்பா சண்டை போற மாதிரி தெரியுது. அப்படியா, அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லெவல் 3 லெவல் போனதுக்கு பெரிய உதவி பண்ண இந்த மாதிரியான காட்சி தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம கணக்கில் அடங்காத இன்வென்டரி ஸ்பேஸை வந்து இதுல கொடுத்து வச்சிருக்க இந்த புக் பார்த்ததுக்கு என்னுடைய அட்டாக்ஸ் கூட இன்னமும் பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. ஒருவேளை நான் இப்போ ரீசெண்டா பயன்படுத்தின அந்த ஒரு ஆப்போடைய அரோமாவை நான் ஸ்மெல் பண்ணதுனால என்னுடைய பவர்ஸ் எல்லாம் பூஸ்ட் ஆயிடுச்சான். அப்புறம் இந்த நாய்க்குட்டி வர நான் சமன் பண்ணும், இது பேர் தான் சாம்ப். இதெல்லாம் நான் யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் லைட்டா கத்துக்க ட்ரெயின் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா இதனுடைய அட்டாக்னால எனக்கும் பவர் ஆகும். என்னடா ஆச்சு அப்படி பாத்துங்க, ஒண்ணு இல்ல, சாயங்காலமா ஹீரோ வந்து தன்னுடைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப யோசிப்பான், நான் என்னதான் இந்த கல்ல தூக்கி 20,000 முறைக்கு மேலேயாச்சு தூக்கி விசிறி அடிச்சாலும் என்னுடைய பவர் லெவலப் ஆகலையே, என் ஸ்கில்ஸ் கூட எதுவுமே லெவலப் ஆகல. அண்ணா ரொம்ப போர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்மாஷ் சொல்ல வெயிட் பண்ற கொஞ்ச நேரத்துல போயிடலாம். அடைச்சா இந்த மாதிரியான சூழ்நிலையில எங்க அம்மா வேற பிரெக்னெண்டா இருக்காங்க, பத்தத்துக்கு ஸ்மாஷுக்கும் நான் கூட இருந்து உதவியா இருக்கணும், எங்க அம்மாவுக்கும் உதவி பண்ணணும். அதனால இதை நான் விடக்கூடாது, எப்படியா இருந்தாலும் இதை தொடர்ச்சியா பண்ணாதான் என்னுடைய இந்த த்ரோவிங் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த த்ரோவிங் ஸ்கில் கூட என்னுடைய புக்ல போட்டிருக்கிறதுனால இதோடைய பவரையும் நான் அதிகரிச்சேன்னா கண்டிப்பா மாச்சஸை எதிர்க்கும் போது இந்த ஒரு கல்ல தூக்கி விசிறி அடிக்கும் போது அதுங்க கதி கலங்கிடும். இருந்தாலும் எனக்கு அங்க வெளியே போயிட்டு வேட்டையாடி லெவலப் ஆகணும்னு ஆசை எங்க நடக்குது. இன்னொரு பக்கம் அண்ணா டே இந்த மரம் என்னடா இப்படி வளர்ந்துட்டு இருக்கு, இதெல்லாம் என்னது தெரியலையடா. பார்த்தா ஹீரோ வந்து அந்த ஆப்போன்ற பயப்பலியா வச்சு நிறைய செடி அந்த இடத்துல வளர்த்து விட்டுருக்கான். இந்த இடத்துல கார்டின் வேலையை பார்ப்போம். ஆப்போடைய ஸ்கில் வந்து அரோமா, அந்த ஒரு அரோமாவால என்னுடைய எம்பி எல்லாமே ரெக்கவர் ஆகிற டைம் வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரமா குறைஞ்சிருக்கு. அதனால இவன் நான் சுத்தியும் வளர்க்கறதுல எனக்கு எப்பல எம்பி காலி ஆகுதோ அப்போ இவனுடைய அரோமாவால என்னுடைய ரெக்கவரி டைம் வந்து கம்மியாயிடும். டெய்லியும் இவனை நான் பயன்படுத்தணும். இருந்தாலும் இது பத்தாது, எம்பி இருக்கிறது வேஸ்டாவும் அப்படி வச்சிருக்க முடியாது, அதனால இதை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வானத்தை பார்க்க, வானத்துல பார்த்தா அந்த மாஞ்சஸ் பரவாயில்ல பறந்துட்டு இருக்கு. அப்புறம் நீங்க நைட்டே பார்த்தா சரியான மழை. ஹீரோவும் என்னாச்சு எங்க அப்பா வரதுக்கு இன்னும் லேட் ஆகுது மா, அப்பா என்னால கொஞ்சம் லேட் ஆகும் பள்ளி வரதுக்கு. ஆமாப்பா இன்னைக்கு வேலை ரொம்ப சீக்கிரமா முடியலன்னு நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்து திடீர்னு நம்ம ஹீரோடைய அப்பா கூட இருக்கிற கேங்க சேர்ந்த ஆட்கள் எல்லாமே ராப்தீன் நீ கவலைப்படுறா, உனக்கு ஒன்னும் ஆகாது, வீடு கிட்ட வந்தாச்சுரா. இவங்க பதட்டமாயிட்டு அங்க போய் பார்க்க அவங்க அப்பாவை பார்த்தா அடிப்பட்ட நிலைமையில தூக்கி வந்துட்டு இருக்காங்க. கொற்ற மழையிலேயே அவங்க 2 பேரும் போய் அவரை பார்க்க அவரு பார்த்தா பயங்கரமா அடிப்பட்ட நிலைமையில அந்த இடத்துல படுத்து கிடக்காரு. ஹீரோடைய அம்மா வந்து அவங்களை நல்லபடியா பாத்துக்கினாலும் என்ன இது இவ்வளவு பெரிய காயமான்னு சொல்லிட்டு கேட்கறதுல கிராட் அங்கிளும் நீங்க கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு அவ்வளவு பெரிய காயத்துக்கு நான் ஹீலிங் ஹெர்ப்ஸ் எல்லாமே வாங்கி போட்டிருக்கேன், அதனாலதான் அவன் இப்போதைக்கு உயிரோட இருக்கான். ஹீலிங் ஹெர்ப்ஸ் ஆமா, அது பேர் வந்து முல்லர்ஸ் ஃபிளவர். இதெல்லாம் எப்படி நீங்க வாங்கி இவருக்காக பண்ணீங்க, அவ்வளவு ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு அது. அதுவா அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த நைட்ஸ் எல்லாம் இங்க வந்தப்போ அப்பதான் அவங்க வந்து கரீனா கிட்ட நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிற வகையில அவங்க இந்த ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணாங்க. அந்த கேப்டன் நைட் வந்து எனக்காக சில கோல்டு காயின் கொடுத்தாரு, அது ஒரு காசை வச்சு தான் நான் இவனுக்காக அந்த மருந்து வாங்கினேன். ஆனா திடீர்னு பார்த்து வெளியில இருக்கிற வில்லேஜஸ் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன இது அப்படியாப்பட்ட ரிச்சான பீப்புள்ஸுக்கு வந்து லம்ப சாப்பாட்டை வந்து கஷ்டப்பட்டு வேட்டையாடி இங்க எடுத்துன்னு போய் கொடுக்கணுமா, அவங்க நோவாம உட்காந்து சாப்பிடுவாங்களா, நம்ம செத்தா கூட அவங்களுக்கு பத்தி அதை பத்தி கவலையே இல்ல அப்படின்னு அவங்க கத்ததுல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஸ்மாஷும் வருவான். அந்த இடத்துல பார்த்தா எல்லாரும் கத்தது உடனே அவன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க எனக்கு அழுகே வருதுன்னு சொல்லிட்டு அழுவான். ஹீரோ அவனை பார்த்துக்க வில்லேஜஸ் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி கத்திட்டு இந்த வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை பார்த்துக்க ரெடி அந்த இடத்துல கிளம்பிடுவாங்க. எதனா உதவி வேணா கேளுங்க கண்டிப்பா வந்து பண்றோம். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிள் கிட்ட போயிட்டு எதுக்காக வில்லேஜ் மக்கள் எல்லாருமே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க கிராட் அங்கிள், நம்ம காமனரா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, நம்மளே தான் போய் வேட்டையாடணுமா, இந்த மாதிரி கவலைப்படாத இன்னும் சில நாட்கள்லயே வில்லேஜ்
இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, நம்மளே தான் போய் வேட்டையாடணுமா இந்த மாதிரி? கவலைப்படாத, இன்னும் சில நாட்கள்லயே வில்லேஜ் ஸ்டீஃபன் வந்து நம்மள வந்து சமன் பண்ணுவாங்க. அந்த டைம் அவர் கூப்பிடுறப்ப நம்ம இந்த விஷயத்தை பத்தி விளக்கமா பேசிடுவோம். ஆனா இதெல்லாம் ஆரம்பிச்சதெல்லாம் எப்பயோ காமனர்ஸா இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஒரு வேட்டையில கலந்துக்கணும். அதாவது என்ன வேட்டுனா அந்த காட்டு பண்ணி இருக்கிற அந்த ஒரு வேட்டையில அந்த வில்லேஜ் ஸ்டீஃபன் கூட இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் தான் இந்த இடத்துல இருந்து அந்த மீட் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்காரு பெரிய பெரிய ஆட்களுக்கு. ஏன் அது அந்த ஒரு மீட்டை வந்து சப்ளை பண்ணணும்? ஏன்னா அதோட மீட் ரொம்ப வேல்யூபிளானது. மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு வந்து அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால நம்மள மாதிரியான காமனர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுடைய லைஃபையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்காக இந்த மீட் எல்லாமே இந்த இடத்துல இருந்து சேகரிச்சு கொடுத்தனா அவங்க பதிலுக்காக நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள் வெளியில இருக்கவங்க பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்துல ஆபத்தானதே, யாராச்சும் ஒருத்தர் மாஞ்சஸ்ல அடிபட்டாங்கன்னா கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. அதுவும் இல்லாம வேற வழி இல்லாம தான் நாங்க இந்த ஒரு வேட்டையார விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் வாலண்டியரா. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒவ்வொரு வருஷமும் சில பேர் இறந்து போகதான் செய்றாங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பா பத்தின பெருமைகள் எல்லாருமே அந்த கேப்டன் நைட் பேசினதை யோசிச்சு பாத்தியா? உங்க அப்பா ரொம்ப லெஜெண்டரியான ஒரு ஹீரோ மாதிரி இந்த வில்லேஜுக்கு. அதனாலதான் இந்த வில்லேஜ்ல அவங்க பெரிய லெவலில் மதிப்பு வச்சிருக்காங்க. ரொம்ப ஆபத்தான வேலைகளை கூட சுலபமா முடிக்கிறதுனால. ஆனா இப்ப இவனுக்கு இந்த நிலைமை. நாங்க அமைச்சரா இருந்த வயசுலயே எங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளை வந்து வில்லேஜ் சீஃப் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் சொன்னதின் பேர்ல தான் நாங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா எங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஒரு நிலைமை இப்படி வரதுக்கான காரணமே நாங்க வழக்கம் போல எல்லாருக்கும் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருமே பக்காவா வச்சுட்டு போயிருந்தாலும் புதுசா வந்த பசங்க ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப சோம்பேறியானவங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா மாந்தஸை எப்படியாச்சும் தான் பக்கம் ஈர்த்து கவனத்தை திசை திருப்பி அவங்க கொண்டு போகிற சமயத்துல நாங்க ஒளிந்து இருந்து அட்டாக் பண்றது மட்டும் தான் வேலை. அவனுங்க அந்த வேலை செய்யறதுக்கு கூட அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் இன்னைக்கு அந்த மாதிரி போகணும். ஆனா அதுல ஒருத்தன் வந்து சரியா தன்னுடைய கவனத்தை அது மேல வச்சு தான் பக்கம் ஈர்த்ததுல அதுல இருந்த சில பேர் வந்து அதை பார்த்த பயத்திலேயே ஓடிட்டாங்க. அதனால சொன்ன பிளான் எல்லாமே சொதப்பி ஒரு கட்டத்துல ராதினால தடுக்க முடியாம அவன் அடிபட்டுட்டான். இதுல அதுவும் ஒரு பையனை காப்பாத்த போய் தான் இவன் இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டான். ஹீரோவை யோசிக்கிறான், இந்த ஒரு நிலைமையிலேயே என்னால எதுவும் இவங்களுக்கு உதவி பண்ண முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா விடிய விடிய இவங்க மூச்சு தான் இருக்காங்க. ஹீரோ தான் ஓரளவுக்கு தூங்கி இருக்கான். அம்மா நீங்க போய் தூங்க, இல்ல நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அவரே கண்ணு வச்சிருவாரு, நான் எங்க இருக்கேன், வீட்டுல தான் இருக்கானே. அப்புறம் ஸ்மாஷ் வந்ததுக்கு வந்துட்டு அவங்க அப்பா பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க, நீங்க நல்லா இருக்கீங்க. அவங்க ஃபேமிலி ஆடும்போது ஹீரோக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடும். அந்த உலகத்துல இருக்கும்போது நான் தனிமையில இருந்தேன். ஆனா இந்த உலகத்துல எனக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போது இந்த எமோஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு கேம் வேர்ல்டு தான், ஹெல் மோட் இருக்கு இதுல. நான் ஒரு சமனர் தான், ஆனாலும் இது என்னோட ரியல் லைஃப் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு கிராண்டோ வந்துரும் கொஞ்ச நேரத்திலேயே. உங்களுக்காக மீட் எடுத்து வந்திருக்காண்டா, நீ கவலையப்படாத. ஓகே ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்டா நண்பா. இவன் தான் ஒரு உண்மையான நண்பன் மாதிரி நடந்துக்கிறான் ஹீரோடைய அப்பாக்கு. ஹீரோ உடனே பார்த்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. இந்த ஒரு சமயத்துல நான் கடினமா உழைச்சு உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க கவலைப்படுங்க. குடும்ப பாரத்தை நானே சுமக்கிறேன். இப்போ டக்குன்னு எல்லாரும் இவனை பார்த்துட்டு வாய போடுவாங்க, என்ன இந்த வயசுல இப்படி பேசுறானே. அதுக்கேற்ற போல ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அந்த வேலைகள் எல்லாத்தையுமே சிறப்பா பண்றான். வில்லேஜ் மக்களும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. பரவாயில்ல, இந்த பையன் இந்த வயசுல இவ்வளவு வெயிட்லாம் தூக்குறான், கரெக்டா பண்றான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். நம்ம என்னதான் வந்து திறமைகளை வளர்த்துக்குன்னு ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம பிசிக்கலா பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு எனிமியை தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம பிசிக்கலா அடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப பாராட்டுறாங்க ஹீரோக்கு இந்த உதவி எல்லாம் பண்றதுக்கு. சரி, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? அதுவும் கிராண்ட் அங்கிள் வந்து எனக்கு தோட்டத்துல இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து பீச்சு எடுக்கிற வேலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் கூட போறேன். அப்படியா, சரி சரி. அதுக்கப்புறம் அங்க போனா அவர் 2 கையை பிடிச்சி வந்து அந்த வேற இழுத்து உருளைக்கிழங்கெல்லாம் எடுக்கிறாரு. இப்படி தானே எடுக்கணும்னு சொல்ல, ஏன் 2 கையில இருக்கீங்க, ஒரே கையில இருக்க முடியாது. ஒரே கையில எடுத்தாலும் வராது, அவ்வளவு டைட்டா இருக்கும். நீ 2 கையில பிடிச்சி இருக்கணும். ஆனா ஹீரோ பார்த்தா அசால்ட்டா ஒரே கையில எடுத்து போடுவோம். அவரே பார்த்து வாய போடுவாரு. பரவாயில்ல தம்பி, இவ்வளவு வயசுல இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு உனக்கு. ஹீரோ அதெல்லாமே சேகரிச்ச பிறகு யோசிக்கிறான், கிராண்ட் அங்கிள் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த விஷயத்தை எல்லாமே மார்க்கெட்ல போயிட்டு விற்கணும். பத்தாத்துக்கு வில்லேஜ் சீஃப் கிட்டயும் இதை ஒப்படைச்சே ஆகணும். கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணாம அந்த இடத்த விட்டு நாங்க போக முடியாது. இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அங்க போயிட்டு பெரிய பிட்டா போறோம். அப்புறம் பார்த்தா அந்த ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது 100 ஆயிசுன்ற மாதிரி அவரே அங்க வருவாரு. என்ன மன்னிச்சிருங்க, என் பையனுடைய தப்புனாலதான் இவருக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நீ ரொம்பவும் நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராதி. நீங்க பண்ற எல்லா விதமான உதவிக்கும் நன்றி தான். பட் இருந்தாலும் நீங்க அடிப்பட்ட உடனே அப்பயே வந்திருக்கீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா நீங்க கொடுத்த பெரிய வேலையினால தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அதை மறந்துடாதீங்கன்ற மாதிரி அவங்க வைஃப் உன பக்கம் கேட்கறதுல அவர் பயந்துருவாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கற அப்படின்ற மாதிரி பையனை மன்னிப்பு கேட்க வைக்க அவனும் மன்னிப்பு கேட்டுருவான். ராதினும் சரி சரி ஒரு தம்பி ஏதோ தப்பு நடந்து போச்சு, அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணாத. அந்த டைம் வந்து ஹீரோவும் தன்னுடைய அப்பாவுடைய மெச்சூரிட்டியை பார்த்து ரொம்ப வியக்கிறான். அடேங்கப்பா, எங்க அப்பா தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சதுல. அவங்க அம்மாவும் சில அட்வைஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறதுல வில்லேஜ் ஆட்களும் வந்துட்டு அடேங்கப்பா ராதே நீ பக்காவா குணமாட்டா, இதுக்கப்புறம் சூப்பரா, கவலைப்பட ஒண்ணு இல்லவா, திரும்பி அண்டு பண்ண போன்ற மாதிரி ஒருத்தன் பூந்து கேட்க, டே இப்பதான் அவன் குணமா இருக்கான், அதுக்குள்ளேயே உனக்கு என்னடா. எல்லாருமே பார்த்து அவனோட பக்கம் ரொம்ப சந்தோஷமா அவனை விசாரிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அடேங்கப்பா, கண்டிப்பா சொல்றேன், ஜப்பான்ல இருந்து எனக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ் காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னுடைய சமையல் ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த புல்லுகள்லாம் வெட்டிட்டு ரெடியா இருக்கான். அப்புறம் தன்னுடைய தவளைகள் இருக்கிற காடை பயன்படுத்தி வெளியே வர வைக்க அவன் வந்து அந்த பறக்கிற மாஞ்சத்தை பிடிக்கிறதுக்காக தான் ட்ராப் செட் பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு தெரியாது அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு. பார்த்து சின்ன சின்ன ட்ராப்பா போட்டு வச்சிருப்பா கோழியை பிடிக்கிறதுக்காக. கண்டிப்பா இந்த தவளைகளுடைய கலர்ஸை பார்த்து ஈர்த்து எதனா ஒன்று வந்தே ஆகணும், பிடிக்காம விட மாட்டேன். ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என்னடா இது இன்னமும் இதுமே வரல, என்னடா இங்க நடந்துட்டு இருக்க மாதிரி யோசிக்க திடீர்னு பார்த்தா ஒன்று வந்துடும். ஆஹா வந்துச்சு, வாங்க வாங்க, உங்களுக்கு ஏதாவது வெயிட் பண்ணிருந்தேன், சிக்கன் பிரியாணி தான். ஆனா வந்தது பார்த்தா நெருப்பு கோழி கணக்கால இருக்கு. அது வந்து அந்த இதுல எல்லா தவளையும் விடாம அச்சுறுத்துது. ஆஹா இதை பிடிக்கணும்னா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, இந்த இடத்த விட்டு என்னால போக முடியாது, இல்ல பயந்து ஓடிலாமா, வேலைக்கு ஆகாதுரா, இதை தோக்கடிக்கணும்னா என்ன பண்றது. ஆனாலும் ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிப்பான், இப்பதான் நான் கொஞ்சம் லெவல போயிட்டேன், பேசாம இதை அடிச்சு பார்த்து நான் செக் பண்ணுவேன். இது வந்து என்னுடைய லெவல காட்டிலும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு கிட்ட இருக்கிற கார்ட்ஸை பயன்படுத்தி கரெக்டான பிளானோட இதை அட்டாக் பண்ணா இதோட கதையை முடிச்சு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் லெவல பாக்குறதுக்கு. அதனால இதை விடக்கூடாது. என்னுடைய ஃபேமிலிக்கு நான் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால உன்னை நான் சேலஞ்ச் பண்ற மாதிரி தூக்கி கால விசிறி அடிப்போம் பாருங்க மூஞ்சி மேல. டக்குனு அதுக்கப்புறம் போயிட்டு கிட்ட போயிட்டு ஸ்பாட் வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனா அது எதுவே வேலை செய்யாது, அது ஈஸியா போட்டு அடிக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஃபீடோன்னு சொல்லக்கூடிய நாய்களை வந்து வெளியே வர வச்சு அது மூலியமா அட்டாக் பண்ண அதுவும் பயங்கரமா கடிச்சு குதிரிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா அதுங்களையும் வந்து அதை அழிச்சிடும். என்னடா இது ஒர்க் ஆகல, என்னடா பண்ண போறேன். ஹீரோ தனியும்
ஸ்வாட் எடுத்து அடிக்கலாம் பார்க்க அது திரும்பி அடிச்சிடும். இது அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் போலியே. என்னத்தை அதுக்கப்புறம் பிளான போட்டு அட்டாக் பண்ண போறோம் தெரியல. அது வேற கிட்ட வந்துட்டு இப்படி நின்னுங்குது. என் கதை இதோட முடிஞ்சுதான் சொல்லிட்டு ஹீரோ அந்த பதட்டமாயிட்டு இருப்பான். இப்போ அந்த பயங்கரமான மாந்திர பறவையை வந்து சமாளிச்சிட்டு இருக்கான். அது உன்னோட பக்கம் ஹீரோ கொத்தத்துக்கு ட்ரை பண்ணுது. அந்த டைம் தான் ஹீரோவும் இதெல்லாம் பார்த்த வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற சக்கர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு காட்டுல இருக்கிற புழுக்களை பயன்படுத்துறான். அதுங்க உடனே அந்த பறவை மலை ஏறி அதோடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு இருக்குங்க. இதனால இதுக்கு அதிகப்படியான டேமேஜ் ஏற்படுறது மட்டும் இல்லாம அது ரொம்ப சோர்வாக ஆரம்பிக்குது. அடேங்கப்பா, இது வேலை செய்ய நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதோட எனர்ஜி அட்டாக் எல்லாத்தையுமே அது ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேலை பாக்குறீங்களா டே, இதுதான் நல்ல வாய்ப்பு. அதுக்கு உன்னோட பக்கம் ட்ரைன் பண்ணும்போது என்னுடைய நாய்களை பயன்படுத்தி அது மேல பெரிய அட்டாக் பண்ண வேலை செய்யணும் போறேன். அதுக்கப்புறம் அந்த சக்கர்ஸ் அதுக்கப்புறம் அந்த நாய்களையும் அனுப்பி காம்பாக்ட் அட்டாக்ல பார்த்தா ஹீரோ உன்னோட பக்கம் சம அடி கொடுக்க போறாங்க. பெரிய அடி தலையில கொடுப்பான் பாருங்க. மண்டை குழம்பு போய் செத்துரும் அப்படியே. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஸ்டேட்டஸ்ல காமிக்குது, நீங்க 100 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிருக்கீங்க. நான் வின் பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் நான் தான் இங்க சமண்டர். ஃபர்ஸ்ட் டைம் பெரிய மாந்திரை இப்ப கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷமாக்குறான். இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு அந்த மாந்திரை அதை எடுத்து எத்தனை ரூபா இருக்கு எல்லாரும் பார்த்து வாய குழப்பாங்க. டேய், நீ தான் இந்த போட்டு தான் எப்படி இது மேனேஜ் பண்ணி அட்டாக் பண்ண? நான் இன்னைக்கு வயல்வெளிக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல புற்களை கட் பண்ணிட்டு இருக்கும் போது இதுங்களை பார்த்தேன். அப்போ ஒன்று அட்டாக் பண்ண வந்ததுல சாதாரண கட்ட ஸ்வாடு அப்புறம் கல்லை பயன்படுத்தி அடிச்சு கொண்டேன். இப்படி சொல்லி தான் இவங்களை நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ இவனை சொல்லி யோசிக்கிறான். ஹீரோடைய அப்பவும், டேய் மகனே, என்னடா உன்னுடைய கணத்துல வெட்டி வந்திருக்க, உனக்கு வலிக்கலையா? இல்லப்பா, ஆல்ரெடி ரத்தம் கசியறது நின்றுச்சு. கிராடங்களும் தம்பி நீ வேற லெவலுப்பா, சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்க. ஒரே ஆளா பெரிய லெவலில் இது மீட் வேலை போகுமே. ஆனாலும் என்ன உடம்புல நிறைய இடத்துல ஓட்டையா இருக்கு. பத்தாத்துக்கு ஏதோ நாய்கள் கீறி விட்ட மாதிரி தழும்பெல்லாம் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நான் கடிச்சேன், வேற எதுவும் இல்லை. ஹீரோ கடிச்சியை கொண்டு இருக்கான்ற விஷயத்தை கேட்ட உடனே அவர் ஷாக்காவாரு. என்ன இப்படிலாம் பண்ணாமான்னு. அதுக்கப்புறம் கிராட் அங்கிள் வந்து நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்குறாரு. நான் உன் பையனுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க, அதனால கூட்டு போறேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தலையில அடிபட்டு விஷயத்தை பார்த்த உடனே கண்டிப்பா கரைனா தான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு பேர்ல தலைமையில அவர் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அப்புறம் அவர் தனியாக கூட்டு போயிட்டு அந்த மாத்திரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. இதோடைய ரத்தத்தை எப்படி தனியாக பிரிச்சு இருக்குது, ரக்கைகள் எப்படி தனியாக பிரிச்சு இருக்குதுன்னு. இது கண்டிப்பா நல்ல வேலை போகுமா? ரொம்ப வேலை போகுதுப்பா, கம்மியாக தான் போகும். ஏன்னா இது டி ரேங்க் மான்ஸ்டர் லெவல் தான். முக்கியமா வந்து ஒவ்வொரு மான்ஸ்டர் கொள்ளியும் அந்த மாதிரியான மேஜிக் ஸ்டோன் இருக்கும். அது எடுக்கணும் நீ மெயினா. என்னது மேஜிக் ஸ்டோனா? ஆமா, இதை விட பெரிய மான்ஸ்டர் எத்தனை இதே மாதிரி பெரிய ஸ்டோன் கிடைக்கும். இந்த ஸ்டோனுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல காசு இருக்கு. ஆனா கிராமத்துல இது பெருசா எந்த விதமான பயனும் இல்ல. இது வெளியில தான் போய் விற்கணும். அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். உங்க அப்பா இப்பதான் ரீசெண்டா அடிபட்டு வந்தால, அப்ப அந்த வில்லேஜ் சீஃப் வந்து இங்க பாத்துருந்தாலும் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பெருசா எதுவும் அவனுக்காக பண்ணல உங்க அப்பாக்காக. அதனால நம்ம 2 பேரும் போயிட்டு அவங்க கிட்ட நெகோசியேஷன் பண்ணி இது அதிகப்படியான விலைக்கு வாங்கிடணும். சரியா? அப்படியா? அப்ப நான் ஒரு பிளான் போட்டு கொடுக்குற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறான். அப்புறம் அவருடைய இடத்துக்கு போக நம்ம ஹீரோ தான் இந்த மாத்திரை கொண்டான்ற விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொன்ன உடனே அடையங்கப்பா சூப்பர் தம்பி, இந்த வயசுல சூப்பரா வேலை செய்யற. ஆனா இது ஒண்ணு நாங்க சும்மா எழுதணும்ல, பெரிய டீல் ஒன்று இருக்கு. எங்களுக்கான டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்மி பண்ணணும். அப்படியா? அப்ப என்ன ஒத்துக்க முடியாதுன்னா ஊத்துருங்க, நான் இந்த இடத்துல இருந்து இதை எடுத்து போயிடுறேன். இல்ல ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த லெவலுக்கான அந்த காட்டு பண்ணி மாஞ்சரோடைய மீட்டை வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் அதிகமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் டாக்ஸ் குறைக்கிறேன். ஏன்னா இதுல நான் பெருசா எதுவும் முடிவு எடுக்க முடியாது. ஓஹோ, திரும்பி அதே வேலை வாங்கி எங்களை இன்னும் அதிகப்படியா வேலை செய்ய வச்சு டாக்ஸை மட்டும் குறைக்கலாம்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சொன்னது போல அவர் கிராட் அங்கிள் வந்து பிளான் ஸ்டார்ட் பண்றாரு. எங்க பாரு மேஜிக் ஸ்டோன் கூட இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு மேஜிக் ஸ்டோனையும் நாங்க உங்ககிட்ட தரவே மாட்டோம். அதெல்லாம் ஓகேவா? அப்பனா வேணா நாங்க வேலை செய்யறோம். ஏன்டா தர மாட்டேன்ற? பின்ன எங்க ஆளுங்களை ஒருத்தன் வந்து உயிர் போற நிலைமை ஆயிட்டான். நீ ஒன்னும் பெரிய பொறுப்பு ஏற்ற மாதிரி தெரியல, சும்மா வந்துட்டு ஏதோ நிலைமை சேர்த்து போற. அது மட்டும் இல்லாம பாவம் அவனுக்கு அடிபட்ட நிலைமையில இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த பையன் தான் எல்லா விதமான வேலையும் இந்த வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கான். தனியால குடும்பத்தை பாத்துக்கிறான். எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? அவனுக்காக நீங்க நிறைய விஷயத்தை பண்ணி ஆகணும். முக்கியமா வாயிலாம் கூட வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மாதிரி அவங்க பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஹீரோ அதுக்கேற்ற நடிக்கிறான். ஆமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு மயக்கமா வருது. நீ கவலையப்படாதா, ஒண்ணு இல்ல. ஜோ, அந்த பையன் பாவம்ன்றது உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா கண்ணுக்கு? ஏன் அப்படியே இரு? நீ கவலைப்படாத. அப்பாவுடைய சாவு வந்துச்சுன்னா கண்டிப்பா இவன் தான் பொறுப்பா இருப்பான். சீஃப் என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்களை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? சரி என்ன மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நான் மேல இடத்துல பேசுறேன். பிளான் படி சூப்பரா போயிடுச்சு, கவலையப்படாதீங்க சீஃப். நீங்க பண்ண பெரிய உதவிக்காக நான் ஃபியூச்சர்ல இன்னமும் நிறைய இதே மாதிரியான மான்சஸை பத்தத்துக்கு மேஜிக் ஸ்டோன்ஸ் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். அப்பதான் இவனுங்க எந்த ஒரு வகையிலும் நமக்கு பட்டு தரவே மாட்டோம். அதெல்லாம் ஓகேவா? அப்பனா வேணா நாங்க வேலை செய்யறோம். ஏன்டா தர மாட்டேன்ற? பின்ன எங்க ஆளுங்களை ஒருத்தன் வந்து உயிர் போற நிலைமை ஆயிட்டான். நீ ஒன்னும் பெரிய பொறுப்பு ஏற்ற மாதிரி தெரியல, சும்மா வந்துட்டு ஏதோ நிலைமை விசாரிச்சுட்டு போற. அது மட்டும் இல்லாம பாவம் அவனுக்கு அடிபட்ட நிலைமையில இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த பையன் தான் எல்லா விதமான வேலையும் இந்த வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கான். தனியால குடும்பத்தை பாத்துக்கிறான். எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? அவனுக்காக நீங்க நிறைய விஷயத்தை பண்ணி ஆகணும். முக்கியமா வாயிலாம் கூட வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மாதிரி அவங்க பிளான் ஸ்டார்ட் பண்றதுல ஹீரோ அதுக்கேற்ற நடிக்கிறான். ஆமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு மயக்கமா வருது. நீ கவலையப்படாதா, ஒண்ணு இல்ல. ஜோ, அந்த பையன் பாவம்ன்றது உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா கண்ணுக்கு? ஏன் அப்படியே இரு? நீ கவலையப்படாத. அப்பாவுடைய சாவு வந்துச்சு கண்டிப்பா இவன் தான் பொறுப்பா இருப்பான். சீஃப் என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்களை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? சரி என்ன மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நான் மேல இடத்துல பேசுறேன். பிளான் படி சூப்பரா போயிடுச்சு, கவலையப்படாதீங்க சீஃப். நீங்க பண்ண பெரிய உதவிக்காக நான் ஃபியூச்சர்ல இன்னமும் நிறைய இதே மாதிரியான மான்சஸை பத்தத்துக்கு மேஜிக் ஸ்டோன்ஸ் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். அப்பதான் இவனுங்க எந்த ஒரு வகையிலும் நமக்கு திரும்ப டாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கேட்கவே மாட்டாங்க. ஆமா, அந்த பையன் சொல்றது உண்மைதான். நாங்க இதை எங்களுடைய தேவைக்காகவும் சில பல கடைகளை நாங்க விற்கலான்னு இருக்கோம். அதுக்கும் நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். சூப்பர் நீ அங்கிள் அப்படின்னு ஹீரோ பார்க்க அவரும் வேற வழியில நான் ஒத்து தான் போனோம். சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ திரும்பவும் ட்ராப் செட் பண்ணிட்டான். அந்த தவளைகளை வந்து அந்த இடத்துல வச்சதுல அதுங்க எல்லாமே இன்னும் 2 பேர்ட்ஸ் வந்து அதுல இருக்கிறதுல 2 வருது எல்லாமே தயாரா இருங்க. டக்குன்னு அலர்ட் பண்ண நிலைமைய மாறுது. அப்புறம் அந்த சக்கரத்தை சொல்லக்கூடிய புழுக்கள் எல்லாமே அதோடைய எனர்ஜி எல்லாமே ட்ரைன் ஆகுது. இதே சமயத்துல ஹீரோவும் பெரிய கல்லை எடுத்து அதோடைய கரெக்டான இடத்துல அக்யூரேட்டா அடிக்கிறதுல அதுங்க தடுமாற ஆரம்பிக்க. திரும்பியும் பார்த்தா அந்த ஃபீடன் சொல்லக்கூடிய நாய்களை பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்றான். அவ்வளவுதான், அதுங்க செத்துருச்சுங்க. அதே இடத்துல அதுல ஒண்ணு பார்த்தா விடாம போராட ஹீரோ ஒரு இடத்துல ஸ்வாட் எடுத்து போயிட்டு டம்முன்னு தலைமையில அடிப்பான். நீங்க வேலை லெவல்ல சப்போர்ட் பண்ணீங்க. வேலை முடிஞ்ச உடனே சம்மனிங் பண்றதை நிறுத்திட்டேன். அடேங்கப்பா, இதே மாதிரியான ஹண்டிங் வந்து மெத்தட் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லா மான்சருக்கும் இப்படியே ஒர்க்
வரலன்னு சொல்ல முடியாது. அடுத்த முறை என் கூட நல்ல மான்ஸ்டர்ஸ் கூட்டியே வச்சுக்கணும், இல்லைன்னா என் நிலைமை மோசமாயிடும். ஹீரோக்கு இப்போ 200 எக்ஸ்பீரியன்ஸ் ஏறிடுச்சு. இதனால ஆல்ரெடி வந்து 1000 கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஏற வேண்டிய லெவலும் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் ஆனதுல ஹீரோ இப்போ செகண்ட் லெவலுக்கு போயிட்டான். ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணி பெருமையா பாக்குற போல அவரு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் தான் எங்க ஆனாலும் இந்த இடத்துல சில ஸ்கில்ஸ் வந்து இன்னும் 60% கிட்ட தான் ஃபீல் ஆயிருக்கு. என்னமோ போ நினைச்சது இதுக்கப்புறம் என்னால சாதிக்க முடியும். என் கண்டென்ட் ஆனதுல இப்போ செகண்ட் லெவலுக்கு வந்துருக்க சூப்பர். கண்டிப்பா அந்த டைல்ஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்ற விஷயத்துல நான் பாஸ் ஆகாம விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வர அவங்க அப்பா அம்மா வாடா என்னடா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய் பாரு. பார்த்தா ஹீரோ 2 மாசத்துல வீட்டுக்கு கூட்டு வந்துருப்பான். எனக்கு 2 கொண்டியா? ஆமாப்பா. ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல. அந்த டைம் பார்த்து அதுக்கப்புறம் மணி அடிக்கிறதுல நம்ம கரீனா கூட ட்ரைனிங் எடுக்கிற டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப அங்க போனா அங்க ட்ரைனிங்ல பேர்ல திரும்பி அவகிட்ட தான் அடி வாங்குறான். என்னதான் மாஞ்சல் கிட்ட நான் தரமா சண்டை போட்டாலும் இவகிட்ட என்னால ஜெயிக்க முடியலப்பா. இவதான் ஸ்வாட் கார்டு. விண்டர் வேற வரப்போது. பரவாயில்ல, முன்னத்தை விட இவருடைய அட்டாக்ஸ் எல்லாமே என்னால ப்ரெடிக்ட் பண்ணி தப்பிக்க முடியுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல பார்த்து திரும்ப அவர் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்க ஹீரோக்கு தலையில பணி ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்க்கலாம்டா. அப்புறம் நைட் டைம்ல ஹீரோ வந்து இந்த மாத்தத்துல இப்ப ரீசெண்டா கொள்ற விஷயம் வந்து இவங்க எல்லாருக்கும் புதுசா இருக்கு. எப்போ இவங்க தான் பண்ணிக்கிறான். அந்த ஸ்டார்டிங்ல வந்து செரிமனில ஃபெயில் ஆகான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்களெல்லாம் எங்கடா சந்தேகம் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஒரு கட்டுக்கதையை போய் இவங்களுக்கு சொல்றான் பாருங்க. இவங்களும் அப்படியே நம்பிடுவாங்க. இங்க பாருங்க, ஒரு நாள் வந்து கடவுள் எளிமையா இருக்காங்களே அவங்க என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆலன், நீ ரொம்பவும் அமேசிங்கான பையனா வளர போற. உனக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு. ஆனா அது இப்ப தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும். உனக்கு பவரும் அண்ட் நாலேஜையும் கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் வச்சு நீ இன்னும் பெரிய ஸ்மார்ட்டான பையனா வளருவேன். கிட்டத்தட்ட ஆவரேஜான பர்சன்ஸ் காட்டிலும் உனக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த் இருக்கும். முக்கியமா ஒரு 100 ஆண்களுக்கு எதிராக உன்னால ஒரே சமயத்துல சண்டை போற லெவலுக்கு நான் பவர்ஸ் கொடுப்பேன். இதை பயன்படுத்தி நீ இன்னும் நிறைய விஷயத்த நிறைய உதவிகளை பண்ண போற நிறைய பேருக்கு. இப்படிதான் அவர் சொன்னாரு. கடவுளே என்னையா பண்ணி வச்சிருக்கேன் ஆலன் வச்சு அப்படின்னு அவங்க உனக்கு பார்க்க பயப்படுறாங்க. ஆலன், நீ சொல்றது போல அது ஒரு உண்மையா இருந்தாலும் இன்னைக்கு தானே நான் அந்த விஷயத்தை கவனிச்சேனே. நீ சொல்றதுக்கு இது ஒத்து போறது. என்னடானா அன்னைக்கு நீ அடிபட்டு கணத்துல வந்திருந்தல அந்த ஒரு வெட்டி எல்லாமே பார்த்தா இன்னைக்கு மறைஞ்சு போயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரமா மறையதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா அந்த ஒரு செர்மோனியில நடந்த அந்த ஃபெயிலியர்களுக்கு பின்னாடி இது ஒரு பெரிய ரீசனா இருக்கும். உன் பவர்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி கடவுளா வந்து உனக்கு தனியா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்ப நடந்து ஆலன்? அம்மா அந்த செர்மோனிலாம் முடிஞ்சு சில மாசங்களுக்கு கழிச்சுதான் அந்த கார்டு தான் குத்தான். எங்க பாருப்பா, கார்டெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவர் பெரிய ஆள் தெரியுமா, லார்ட் எல்மியான்னு சொல்லணும். ஓகேப்பா. அதுக்கப்புறம் அவங்க தூங்க போகும்போது ஹீரோவும் யோசிக்கிறான். கண்டிப்பா நான் ஒரு சமணர்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாது. அதை சொன்னா இவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது, நம்பவும் மாட்டாங்க. ஆனாலும் அது பின்னாடி ஒரு வகையில் பிரச்சனையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப இருக்கிற இந்த பவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு பொய்யினால தான் என்னால அது இவங்க கிட்ட இருந்து பெருசா மறைக்க முடியும், இவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். அதனால இது தப்பு இல்லை. அவங்க அம்மா உணர்வுக்கு ரொம்ப ஹாப்பியா வராங்க. நானும் பயந்துட்டேன்ப்பா, உனக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சோன்னு. அதனால அப்ரைசல் செரிமோனியில ஃபெயிலியர் ஆனது இப்போ ரொம்பவும் நல்லா இருக்கு. என்ன இருந்தாலும் உனக்கு எதுவும் ஆகாம இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும். எனக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க கவலையப்படாதீங்க. உங்களை, நம்ம அப்பாவை, அப்புறம் என் தம்பி, அப்புறம் புதுசா வர போறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நான் கண்டிப்பா பாதுகாப்பேன். அப்புறம் ஆலன், ஒரு முக்கியமான விஷயம் தான். கண்டிப்பா நீ இந்த பவர்ஸை பத்தின விஷயம் எல்லாமே எங்க கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. அது பெரிய உனக்கு பிரச்சனையா வர வைக்கும். மேபி கிராடுக்கு வேணா சொல்லு. அவன் கண்டிப்பா இதை நம்புவான். அவனும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். அவர் நம்புவாரா? கண்டிப்பா. அவனுடைய பொண்ணே ஸ்வாட்லாண்டா இருக்கான் போது ஒன்னையும் நம்புவோம். அவளை போலயே நீயும் என்னுடைய பையன் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுன்றது அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பனிக்காலம் வந்துருச்சு. ஹீரோக்கு 6 வயசுலயே இவங்க பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விண்டர்ல வந்து இந்த மீட்டை எடுத்துன்னு போய் கடைகளில் விற்கிறது, அதுக்கு பதிலாக அரிசியும் வசத்துக்கு சில மூலிகை பொருட்களை வாங்குறதுக்காக கிராட் அங்கிள் தான் ஹீரோவை கூட்டு போயிட்டு கடைகளை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் வந்து கடைக்குள்ள போயிட்டு அரிசியை வந்து மீட்டுக்கு பதிலாக வாங்க. அப்ப அவன் கொடுக்குறான், உடம்பு மூஞ்சி வச்சுன்னு கொடுக்குறான். எனக்கு அது கடுப்பாவது. அவன் அப்படியே தெனாவட்டா கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். இவங்களாம் காமனர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாரையும் பொதுவாக சொல்ல முடியாதுல. சில கடையில் இருக்கவங்க வந்து அன்பா வந்து வாங்கிட்டு அன்பாவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிராட் அங்கிள் அறிமுகப்படுத்தி பழகப்பத்தின அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹீரோவுக்கு அப்புறமா அவர் எல்லாமே ஃபாலோ பண்றான். அப்புறம் ஹீரோவும் சாட்டு வாங்குறவர்கிட்ட இது காசை கொடுத்து வாங்கினா எவ்வளவு ஆகும்? கிட்டத்தட்ட 5 சில்வர் காயின் ஆகும். அடேங்கப்பா, நல்ல வேலை. மீட்டுக்கு பதிலாக இது வாங்குறது பெரிய விஷயம் தான். அதே மாதிரி மற்ற கடையிலையும் இந்த மீட்டோடைய விலைக்கும் அதுக்கப்புறம் அவன் கேட்கற அந்த ஒரு விஷயங்களுக்கான ரேட்டையும் கேட்க அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. பரவாயில்ல, காசு கொடுத்து வாங்குறது காட்டிலும் மீட்டுக்கு பதிலாக இது வாங்குறது எவ்வளவு பெட்டர் ஆச்சு. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு மெமோன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்புறம் அது எல்லாத்தையுமே ஹீரோ கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு மெடிசன் ஷாப்புக்கு போறான். உங்ககிட்ட இந்த இடத்துல கெம்பியா ரெக்கவர் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கா? எங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சரி, அப்போ இந்த இடத்துல ஹீலிங் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கா? அது அங்க இருக்கு பாரு. அடேங்கப்பா, என் நோட் புக்ல இதெல்லாம் வரைஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல காட்டுல இருந்துச்சுல இதெல்லாம் எடுத்து வச்சா பின்னாடி கண்டிப்பா யூஸ் ஆகும். உடனே ஹீரோவும் அதெல்லாம் வரைஞ்சு வச்சுக்கிறான். ஆமா, ஒரு விஷயத்த கேட்கணும். இங்க பாருங்க கடை ஓனரே, இந்த இடத்துல சில நாட்களுக்கு முன்னாடி யாருன்னா முளர்ஜேன்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர் யாருன்னா வாங்கிட்டு போனாங்களா? ஏன் தம்பி இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? என்ன மன்னிச்சிருங்க, சும்மா தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, லாஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, அவர்கிட்ட நான் வித்தேன். அப்போ அந்த வாங்கின ஆள் வந்து மிஸ்டர் கிராடா? அவனே தான். அவங்க கூட இருக்கணும். நீ என் கிட்ட இருந்த பெஸ்ட் மெடிசன் அவனுக்காக கொடுத்தேன். அது ரொம்ப ரேரான தெரியுமா? நான் யாருக்கிட்டயுமே அதை இது வரைக்கும் நான் கொடுத்ததே கிடையாது. அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் நான் கொடுத்தேன். அவன் இந்த மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவன் அவ்வளவு காசை கொடுத்ததுனால அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன். அந்த டைம்ல அவன் கம்மியான காசை தான் கொடுத்தான். அதுக்கப்புறம் மிச்ச காசை திரும்ப தரான்னு சொன்னான். ஆனா இன்னுமா அவன் தரல. ஆனா டைம் கேட்டுருக்கான். அவன் ஏதோ தன்னுடைய நண்பனுக்காக தான் அர்ஜென்ட்டா வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அழுதுனே வந்து என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போனான். உண்மையிலேயே அவரு தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் தாங்கிட்ட இருக்கிற மீட்டை கொஞ்சம் எடுத்து அவர் கொடுக்குறான் இலவசமாவே. இந்தாங்க, இது வாங்கிக்கோங்க. ஏய் தம்பி, நீ எதையும் வாங்காம இந்த இடத்துல என்னால எதுவும் வாங்க முடியாது. இது இல்ல இது உங்களுக்காக தான். ஏன்டா? ஏன்னா நீங்க அன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்த அந்த ஒரு மெடிசன்ஸ் எல்லாமே தான் அதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவோட உயிரை காப்பாத்துந்து. அவர் எங்க அப்பாவுக்காக தான் அந்த மெடிசன் வாங்கினாரு. நீங்க தான் அன்னைக்கு எந்த விதமான பாரபட்சமா பார்க்காம உடனடியா அதை டிஸ்கவுண்ட்ல அந்த ஃப்ளவரை கொடுத்ததுக்கு பதிலாக தான் நான் இதை உங்களுக்கு தரேன். மேபி நான் இன்னும் அடுத்த முறை வந்தேன்னா கண்டிப்பா இன்னும் அதிகப்படியா மீட்டு உங்களுக்காக தரேன். இப்போதைக்கு இது வாங்கிக்கோங்க, நான் போயிட்டு வரேன். பரவாயில்லடா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது வெளியில பார்த்தா இவங்க 2 பேர் இருக்காங்க. டே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாதிரி அவனும் கேட்க, என் ஃபேமிலி ஷாப் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா, இவன் பிளாக் ஸ்மித்தோடைய பையன் தானே. இந்த ஜோக்கர் இங்க என்ன பண்ணிக்குது? பத்ததுக்கு அவன் கூட இருக்கிறவன் சீஃப் உடைய பையன். எதுவும் இல்லடா, சும்மா தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன் மாதிரி கிளம்ப. கடுப்பு
போயிட்டு நம்ம ஹீரோ தட்டி விட்டு வம்பு இருப்பான். என்னடா வேணும் உனக்கு, என்ன எதுவுமே பேசாம நீ பாட்டு போயிட்டு இருக்க, உங்ககிட்ட தானே கேள்வி கேட்கிறான். ரொம்ப டென்ஷன் ஆயிங்கிறான். இந்த உலகத்துல நான் ஏதாச்சும் ஒரு பிளேயரை கொண்டுட்டேன்னா கண்டிப்பா நான் ஒரு பிளேயர் கில்லர் சொல்லிட்டு எனக்கு மெமோ கொடுத்துருவாங்க. நான் அதனாலதான் கம்முனுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ ஆர்டர் எடுத்து அவனுக்கு அடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கான். கொல்லலாம் கூட சம அடி கொடுக்கணும்னு. இங்க பாரு, தேவையில்லாம வம்பு எல்லாம் இருக்காது, நல்ல நண்பர்களா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். என்ன டென்ஷன் எடுத்து நான் சும்மா இருக்க மாட்டேன். எவ்வளவு நான் யாரும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அவனுடைய வெப்பன் எடுத்துன்னு வர. இவனுக்கு 2 பேரும் கூட சின்ன சண்டை நடக்கும். அந்த நம்ம ஹீரோ தான் பார்த்தா ஃபைனலா அவனை போட்டு அடிச்சு அவனை படி வச்சிரும். நீ இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்கணும். அதே மாதிரி உன்னுடைய கடையை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படு. சும்மா இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணாத. நிறைய விஷயத்தை நீ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ அனுபவசாலி மாதிரி பேச பார்க்க அவனுங்களா கம்மன்னு இருப்பானுங்க வாய மூடினு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாட்களில் நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பார்த்தா அந்த குட்டி குழந்தையும் பிறந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. அப்புறம் கரேனாவுடைய வீட்டில் பார்த்தா ஸ்வாட் ட்ரைனிங் எல்லாருமே எடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ஹீரோட தம்பியா இருக்கிற ஸ்மாஷ் உணர்வாக கரேனா கிட்ட ட்ரைனிங் எடுக்க அவ பக்குவமாக தான் சொல்லி கொடுத்துருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இவன் திடீர்னு அட்டாக் பண்ண இவனையும் தடுத்து திரும்பி அடிச்சிருவான். அவன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவனை இவனால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் ஹீரோ நைட்ல வந்து அவனுடைய தங்கச்சியோட அழக பாக்குறான். இவன் ரொம்ப கியூட்டா இருக்காமா. மியூல நீ தான் இதுக்கப்புறம் நல்லபடியா பாத்துக்கணும். நீயும் இதே மாதிரி தான் சின்ன வயசுல இருக்கும்போது இருந்தேன். அப்புறம் மொத்தம் நம்ம ஹீரோடைய அப்பாவும் கிராட் ஒரு அந்த வந்திருப்பாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க கிராட் அங்கிள்? ஒரு முக்கியமான விஷயமா தான். அது என்னன்னா நம்ம வில்லேஜோட சீஃப் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமான மீட்டை வந்து அந்த காட்டு பண்ணிங்க கிட்ட இருந்து எடுக்க சொல்லியிருக்காரு. அதனால இந்த முறையும் நம்ம அதிகப்படியா வேட்டையாடணும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதான் உங்களுக்கு இன்ஜுரி எல்லாமே குணமாச்சு. அதுக்குள்ளேவா என்ன பண்றது, வேற வழியில அவர் எவ்வளவுதான் பேசினாலும் மேல இடத்துல இருந்து அவங்க பெருசா ஒத்துக்கல. ஹீரோவும் யோசிக்கிறான், இப்பதான் இவரு குணமாச்சு, அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு அங்க பேசினாலும் அவராலையும் எதுவும் பெருசா பேச முடியல போல. அவங்களை எதிர்த்து நம்ம என்ன பண்றது, பேசாம நானும் இவங்க கூட வேட்டைக்கு போனா கண்டிப்பா நான் போனா பர்ஃபெக்டா இருக்கும், இவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஹீரோவுடைய அம்மா தான் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஹீரோ அப்பதான் ஒரு ஐடியா கொடுக்குறான். நீங்க இந்த வருஷம் அதிகப்படியா வேட்டையாடணும்னு சொல்றீங்களே, அப்போ நம்ம இன்னும் அதிகப்படியான ஆட்களை வந்து இந்த வேட்டைக்கு ஈடுபடுத்துவோம். அதிகப்படியான ஆட்கள் இருந்தா வேட்டையாடுறது இன்னும் சுலபமாயிடும், சீக்கிரமாவும் முடிஞ்சிடும். ஆலன் வேணாண்டா அப்படின்ற மாதிரி கிராட் அங்கிள் சொன்னாலும் ஹீரோவுடைய அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்கு. என் பையன் ஏதோ ஒரு கரெக்டான விஷயத்த பேசுறானே, நீ சொல்றது நல்ல பாயிண்ட் தான்டா. ஆனா கிராட் அங்கிளுக்கு இதுல பெரிய விருப்பம் இல்லை. ஹீரோவும் இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பெரிய பவர் அண்ட் நாலேஜ் இருக்கு, அதுவும் லார்ட் எல்மியா எனக்கு கொடுத்தது. அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்ம இந்த ஒரு வேலையை சுலபமா முடிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு உதவி பண்றேன், என்ன வேட்டைக்கு கூப்பிட்டு போங்க. ஹீரோவும் யோசிக்கிறான், ஏன்னா அப்பதான் நானும் லெவலப் ஆக முடியும் மாந்தச கொண்டு. மறுநாளே பார்த்தா அவங்க எல்லாருமே வேட்டைக்கு கிளம்புறாங்க.